தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஓசியா 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஓசியா 11வது அதிகாரம் 1 முதல் 10வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிப்போம். ஓசியா ஓசியா 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் கவனிப்போம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அடைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கின்ற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். 7வது வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செப்பியமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர்கள் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். உங்களோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் ஒரு தொடர் போதனையை போதி கொண்டு வருகிறேன். தொடர் போதனையின் தலைப்பு, நீங்கள் புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன். கொரிந்தியரில் சொல்லப்படுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த புதிதாயினன்றதுக்குரிய காரியத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். வாட் ஆல் மேட் அஸ் பிராண்ட் நியூ, என்னெல்லாம் புதுசாக மாறி இருக்குது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக. பார்க்கும்பொழுது ரோமர் இருக்கிற நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. இல்லை, 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக இருங்கள்னு சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாடி 1வது வசனம் ஒன்று இருக்கிறது. 1வது வசனம் எதை குறித்தது? 1வது வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படின்னா உங்களுடைய மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போதுதான், நீங்கள் தேவனுக்கு என்று உங்களை அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, உங்கள் உள்ளம் மாறுகிறது, உங்கள் மனம் மாறுகிறது, எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறார். அப்ப மாற்றத்தின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, when we are offering ourselves to God, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, அப்ப அர்ப்பணிப்புன்னு வரும்போது what we are offering God ரொம்ப முக்கியம். தேவனுக்கு நான் எதை அர்ப்பணிக்கிறேன், கடவுளுக்கு நான் எதை கொடுக்குறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதை கொடுக்குறோம்? வேதத்தின்படி நம்ம கவனிக்கணும். பாருங்க, வேதத்தின்படி பார்த்தா எதை கொடுக்க வேண்டியதா இருக்குது? முதல்ல தேவன் எங்கு வாசம் பண்ணுகிறாரோ, தேவன் எங்கு தங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதோ அங்குதான். தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார், தேவன் எதை பார்க்கிறார், தேவன் எதை ரொம்ப முக்கியமானதை நினைக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய இந்த காரியத்தில்னு பார்த்தா நம்முடைய சரீரத்தை அல்ல, நம்முடைய மனதை அல்ல. தேவன் ரொம்ப முக்கியமானதை பார்க்கிறது நம்முடைய உள்ளத்தை தான். காரணம், தேவன் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த உள்ளம் தான் பாருங்க எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உள்ளத்துல என்ன காரியங்களை நீங்கள் வைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் மனம் யோசிக்கும். உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ யோசிக்கிறதோ அதை தான் உங்களுடைய சரீரம் செய்யுமாங்க. அப்ப இந்த சரீரம் செய்யறதா இருக்கட்டும், மனம் யோசிக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் தீர்மானிக்கிற ஆற்றல் சக்தி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளத்துக்கு தான். அப்ப இந்த உள்ளத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார், அங்குதான் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்திருக்கிறது மூலமாக ஒரு வார்த்தை ஒன்று கொடுக்கிறார். உள்ளம் ஒன்று எடுத்த உடனே மாறிடாது. நான் கடவுளை கூட ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், கடவுளை நான் ரொம்ப அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேன், நான் கொஞ்சம் பாட்டுலாம் பாடுறேன், அதனால உள்ளம் நல்ல உள்ளமாக மாறிடுமானா மாறிடாது. அப்படிதான் மாறும்னா இன்னைக்கு முழு கிறிஸ்துவ உலகமே பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு உலகமாக இருந்திருக்கும். அப்படி இல்லை, சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சபை விட்டு வெளியே போன உடனே நீங்களாம் கிறிஸ்தவங்களா,
உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய சில நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கே பெரிய ஆச்சரியமாயிடுது இல்லையா? ஏன் அப்படி இருக்குது அங்கே? அதான் பிரச்சனை. எங்கே மாறலன்னா உள்ளம் மாறல, மற்றதெல்லாம் மாறிடுச்சு. ஸ்டார்டிங் எங்கே இருக்கணும் அங்கே இல்லை, தொடக்கம் எங்கே இருக்கணும், உள்ளத்தில் மாற்றம் என்பது உண்டாக வேண்டும். அப்போ உள்ளத்தின் மாற்றம் எது உண்டாகணும் முதல்ல? அது ரொம்ப முக்கியமானது. உள்ளத்தில் என்ன மாற்றம் உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்குது. பவுலுங்க ரோமர் 12:1 கரெக்டாக சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்றார். உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. சரீரம்னா வெறும் இந்த பாடியை கொடுக்கறது இல்லை. ஆண்டவருக்கு என்று என் சரீரத்தை கொடுத்து விட்டேன், ஆண்டவருக்கு என்று நான் இதை மாற்றி விட்டேன், அதை கழட்டி விட்டேன், இதை போட்டு விட்டேன், அது கேட்கவே இல்லை ஆண்டவர். அது உங்க இஷ்டம், உங்க விருப்பமா இருக்குது. அது தேவன் எதை கேட்கிறாரு? தேவன் உங்க காலில் வாசம் பண்ணல, தேவன் உங்க கையில வாசம் பண்ணல. ஹலோ, தேவன் உங்க கழுத்துலையும் உங்க காதுலையும் வாசம் பண்ணல. தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார்? உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்போ உள்ளம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்றதை கவனிக்கிறது உங்களுடைய வேலையா இருக்குது. அப்ப உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? உள்ளம் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை சிந்தித்து பார்க்கிற உள்ளம். எதை சிந்தித்து பார்க்கிற உள்ளம்? அது தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அன்பை சிந்திக்கிற உள்ளமாய் மாற வேண்டும். ஃபர்ஸ்ட் மாற்றமே அங்கதான் ஆரம்பிக்குது. என் லைஃப் மாறணும், என் சேஞ்சஸ் வரணும், நிறைய பழைய காரியங்கள்லாம் ஒழிந்து போகணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? உள்ளத்தில் மாற்றம் என்பது ஏற்படணும். அந்த உள்ளத்தில் மாற்றம் என்ன? என் உள்ளம் தேவனை அன்பு கூறுகிற உள்ளமாக மாறணும். என் உள்ளம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்கிற உள்ளமாக மாற வேண்டும். அங்க 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த அன்பை புரிந்து கொண்ட நான் தேவனுக்கு அன்பை கொடுக்கிறவனாக மாறணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது உள்ளத்துக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள் எல்லாமே அங்கே தொடர்ச்சியாக வருகிறத நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில். அப்போ உள்ளம் முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? தேவனுடைய அன்பை பற்றி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா? Did I know about the love of God or not? அதான் கேள்வி. அங்க கிறிஸ்துவலா இருக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஜெபிக்கலாம், எல்லாம் ஓகே. Do you know the love of God? தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது அங்க கேள்வி. அங்க அதை குறித்து தான் கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதி இது வரைக்கும் போதிச்சிருக்கிறேன். தேவனுடைய அன்பை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா அதுக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடிகல் சன், இளைய குமாரன் சொல்லக்கூடிய இயேசு சொன்ன அந்த அருமையான ஒரு சத்தியம் என்ன? அங்க ஒரு தகப்பன் இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, மூத்த குமாரன், இளைய குமாரன். அவருக்கு இந்த 2 பிள்ளைகள் இருக்கிற அந்த வீட்டில் இளைய குமாரனுக்கு உலகத்தின் மேல ஒரு பெரிய ஆசை. அதனால தகப்பனை விட்டு விலகி வெளியே போகணும்னு விரும்புகிறான். அதனால தகப்பன் இடத்துல போய் எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அதன்படி அவன் வெளியே போறான். தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தான் இருக்குது. எல்லாவற்றையும் செய்து செலவழித்து கடைசியா ஒன்றுமில்லாத ஒரு நிலையில இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நிற்கும் போது அவன் செய்த ஒரு அற்புதமான விஷயம். அதுதான் நம்மளை செய்ய சொல்லுது வேதம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்றன்றது அங்கதான் வருது. எதை சிந்திச்சு பார்க்கறான் அப்படின்னா, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதேன்றது வருது. ஏன்னா சாப்பாடே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டான். எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் பாருங்க. நல்ல வசதியா இருந்த ஆளு உலகத்தின் பின்னாடி போயிட்டு ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு வந்த பிறகு எது அவனுக்கு ஞாபகம் வருதுன்னா, the characteristics of his father. அவன் தகப்பன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் என்கிற எண்ணம். தகப்பனை குறித்து எப்படி யோசிக்கலாம்? அவர் ரொம்ப மொரட்டாட்டம் முடிச்சவர், ரொம்ப அடிப்பாரு, ரொம்ப கோவப்படுவாரு, அவரு என்ன செய்வார்னு தெரியாது, அப்படிலாம் யோசிக்கலாமே. அப்ப தகப்பன் எப்படி நடந்திருப்பாருன்னு பாருங்க. தகப்பனை எப்படி யோசிக்கிறாம, வேலைக்காரர்களை கூட நல்ல அருமையா வச்சு கவனிக்கிற ஒரு தகப்பன், வேலைக்காரர்களை கூட ரொம்ப நல்லபடியா பார்த்து கொள்ளுகிற நல்ல உள்ளம், நல்ல அன்புள்ள ஒரு தகப்பன். அவரை விட்டுட்டு வந்திருக்கிறேன், அவரை உதாசீனப்படுத்தி வந்துட்டேன் நானு, அதனாலதான் இந்த மோசமான நிலையில் இருக்கிறன்ற எண்ணத்தோடு அவன் ஒரு முடிவு பண்றான். ரிப்பன்டன்ஸ் அங்கிருந்து ஆரம்பிக்குது, மனம் திரும்புதல். என்ன மனம் திரும்புதல்? நான் மறுபடியும் போய் என் தகப்பனிடத்தில் சேர்ந்து கொள்ளுவேன். சேரும் போது என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளுன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் நான். அதனால என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று கேட்பென்ற போறான். தன்னை முழுவதுமா ஹம்பிள் பண்ணிக்கிறான், தாழ்மை பண்ணிக்கிறான். மறுபடியும் அந்த முரட்டாட்டத்துக்குள்ள மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கையோட மறுபடியும் தகப்பன் கிட்ட வரல. He understand the heart of love. தகப்பனுடைய அன்பின் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு தன்னை தாழ்த்தி கொண்டு வராம பாருங்க. வரும்பொழுது அங்கிருந்து தான் தகப்பனுடைய அன்பு வெளிப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். இவன் அழுக்கு படிந்தவனாய், நாற்றம் எடுத்தவனாய், எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டவனாய், யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் இருந்த இந்த இளையகுமாரனை தூரத்தில் வருகிறதை கண்டு அங்கிருந்து தகப்பனுடைய அன்பு ஆரம்பிக்கிறது. அவர் ஓடினார் இருக்குது. என்ன பண்ணினான் இருக்குது? அவரு அவன் வரட்டும், அவன் கொஞ்சம் கிட்ட வரட்டும், பார்க்கலாம், திருந்தி வரானான்னு பார்க்கலாம், எப்படி மாறி இருக்கிறானான்னு பார்க்கலாம், இவ்வளோ தூரம் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அவன் ரிட்டர்ன் ஆகிறான்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து தான் தகப்பனுடைய அன்பை பார்க்க முடியுது. தகப்பன் என்பது தேவனை குறிக்கிறது இல்லையா? தேவனுடைய அன்பை பார்க்குறாங்க. அவர் ஓடி போனார். அவர் ஓடி போய்
கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் வேலைக்காரர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இவன் வேலைக்காரனா போகணும்னு விரும்புகிறான், அந்த நிலைமைக்கு தான் தன்னை வைத்துக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் தகப்பன் வேறு விதமாய் தகப்பனுடைய அன்பு இவனை வேற ரீதியில் அல்லது வேற நிலையில் இவனை உயர்த்துகிறது. என்ன நிலையில் உயர்த்துகிறது? மறுபடியும் அவனை அந்த மகன் என்கிற ஸ்தானத்திலே கொண்டு வருகிறது. அவன் விரல்களில் மோதிரத்தை மாற்றுறாரு, அதிகாரத்தை குறிக்கிறது. புதிய உடைகளை உடுத்துங்கள் என்று சொல்றாருங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கொழுத்த கன்றை அடித்து நாம் எல்லோரும் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறத பார்க்குறோங்க. எதன் மூலமாக? அந்த அன்பு என்கிற ஒரு காரியத்தின் மூலமாக. சரி, அதே வீட்டில் இருக்கிற மூத்த குமாரன், இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்ப இந்த இளைய குமாரன் மாதிரி இருக்கிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்கள். அவங்க தவறு செஞ்சிருக்கலாம், எதுவும் பண்ணிருக்கலாம், பட் they will be get back to God. தகப்பனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்துடுறாங்க, மறுபடியும் அந்த தவறுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மூத்த குமாரன் தான் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்தவத்தில் அந்த மாதிரி மூத்த குமாரர்கள் தான் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. மூத்த குமாரன் யாரு? தகப்பன் கூடவே இருக்கிறான். இளைய குமாரன் சொல்ற மாதிரி அல்லது இளைய குமாரன் செஞ்ச மாதிரி எந்த தவறையும் அவன் செய்யல. தகப்பன் கூடவே இருக்கிறான், வயல்வெளிக்கு போறான், வேலை செய்யறான், வீட்டுக்கு போறான், நல்ல பிள்ளையா இருக்கிறான். ஆனால் பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? அவனுடைய உள்ளத்துக்கும் தகப்பனுடைய உள்ளத்துக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை, எவ்விதமான ஐக்கியமும் இல்லை, எவ்விதமான அந்யோன்யமும் இல்லை. ஆனா அதே வீட்டில் இருக்கிறான். ஆனா எதுக்கும் தொடர்பு இல்லைங்க. தகப்பனுக்கும் அவனுக்குமான உள்ளத்தில் எந்த தொடர்பும் இல்லை. தகப்பனை பற்றி அவருடைய உள்ளத்தை பற்றி புரிந்து கொள்கிற மனம் அவனுக்கு இல்லை. அதனால இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், என்ன வீடு ஒரே சந்தோஷமா இருக்குது, ஆடல் பாடலா இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது வேலைக்காரன் சொல்றான், அப்படி தம்பி திரும்பி வந்துட்டாரு, அதனால உங்க அப்பா கொழுத்த கன்று அடிச்சு இப்படி ஒரு விருந்து வச்சிருக்காருன்னு சொன்ன உடனே பாருங்க அவன் கோபப்பட்டு வெளியவே நின்றான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே வரல, கோபப்பட்டு வெளியவே நிற்கிறான். கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இருக்கிற அதி உன்னதமான குணாதிசயத்தில் இந்த குணாதிசயம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறதுக்கு, எதாத்தாலும் கோபப்படுறது, வேலை செய்கிற இடத்துலலாம் அமைதியாக இருக்கிறது, அங்கே எட்டிய ஓச்சாலும் அமைதியாக வாங்கிக்கிறது. ஏன்னா பணம் வருது, சம்பளம் வருது, அங்கே முறைச்சிக்கிட்டா அங்கே ஏதாவது நம்ம அது இதை பண்ணிட்டா ஒன்றும் நம்ம வேலைக்கு ஆகாது, அடுத்த வேலையை தேட வேண்டியதாகிடும். அதனால நம்முடைய வீரம், நம்முடைய தீரம் எல்லாத்தையும் காமிக்கிற இடம் இது பாஸ்ட், சர்ச்சு, அந்த மாதிரி இடம் தான். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல தானே வம்பு இருக்கு. அங்கே தான் நம்மளுடைய வீரத்தை எல்லாத்தையும் காட்ட முடியுதாங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன பேக்ரவுண்ட் தெரியுமா, நான் என்ன எப்படி இப்படி பேசலாம், நான் எவ்வளோ கௌரவமாக வந்தேன் தெரியுமா. வேதம் சொல்லுகிறது, உளையான சேற்றிலும் குப்பையிலும் இருந்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் தூக்கி இருக்கிறார். ஹலோ, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சு போறதுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. எந்த எண்ணங்கள்? எங்களுக்கு எகிப்தில் என்ன கல்லறைகள் இல்லையான்னு கேட்டாங்க. எகிப்தில் என்ன எங்களுக்கு கொம்பட்டிக்காய் இல்லையான்னு கேட்டாங்க. படிச்சு பாருங்க போயிட்டு. ஆண்டவர் கேட்குறாரு, அடிமையா இருந்தியே அதை மறந்துட்டியே, விடுதலை ஆக்கி இருக்கிற அதை மறந்துட்டியே, உனக்காக மோசேன்னு ஒருத்தன் அரண்மனையில் இருந்தவனும் வெளியே கொண்டு வந்து உனக்கு தலைவனா மாற்றினே அதை மறந்துட்டியே, 430 வருஷம் உன்னை விடுவிப்பார் யாரும் இல்லாம அனாதையா இருந்து அதை மறந்துட்டியே, கல்லறையும் கொமட்டிக்காயுமா இப்ப முக்கியம், திரும்பி போறோம்ன்றோம். அங்கேயே நாங்க என்ன பண்றோம்? திரும்பி போறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எங்க யாரை அப்படியே பிரதிபலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குமாரன். இந்த மூத்த குமாரன் அப்படியே தான் இருக்கிறான். அவன் தகப்பன் இடத்துல வந்து கேட்குறான், இவ்வளவு நாள் உமோடு கூட இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன பண்ணதில்லை, நீர் எனக்கு கொடுத்ததில்லையே, என் கூடவே இருக்கிறப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறப்ப எடுத்து சாப்பிடுப்பான்னு சொன்னது இல்லையேன்றான். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்றான். யாரை பற்றினா இந்த இளையகுமாரன் தன் தம்பியை பத்தி சொல்றான். இவன் எவ்வளவு மோசமான ஆள், இவன் உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டு அப்படியே சொல்றான் பாருங்க, வேசிகள் இடத்துல கொண்டு போய் செலவு பண்ணான்றான். டார்கெட் ஆல்வேஸ் எங்க ஒரு மனுஷனை நீங்க அவனுடைய மரியாதையை, அவனுடைய கனத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னா எதுதான் டச் பண்ணி அவனை எப்பவுமே இந்த மாதிரி அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை தான். அதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது பாருங்க. அதுக்கு தான் கடந்த வாரம் 2-3 எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். ஒரு மனுஷனை டோட்டலாக காலி பண்ணணும், அதுக்கு அதிகமாக அதுவும் நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸ். எதில் ஃபேமஸ்? ஒரு மனுஷனை அழிக்கணும்னா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, அல்லது அவனுக்குன்னு இருக்கிற சில வீக்னஸோ இல்லை சில சின், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய விஷயமா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆளை பார்த்தீங்களா அங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடந்தார், இந்த விசுவாசியை பார்த்தீங்களா இங்கே தொடர்பு இருக்குது, எங்கேயோ இருக்குது, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர தாங்கள் என்ன செய்கிறோம், தாங்கள் அதே வேலையில் விழாமல் இருப்போமான்றது என்ன பண்ணுறதுல அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவன் அப்படியே பேசுகிறான், அப்படியே பிரதிபலிக்கிறான். இந்த சகோதரன் அல்லது என் தம்பியா இருக்கிறவன் அல்லது உங்களுடைய மகனா இருக்கு அப்படியே பேசுறான். உங்களுடைய மகன் அவன் பணத்தெல்லாம் கொண்டு போய் செலவழிச்சு, அது வேசிட்டு செலவழிச்சு வந்திருக்கிறான், அவனுக்கு விருந்து வைக்கிறீரா? அவனை தண்டிச்சு அவனை துரத்தி இந்த பக்கம் இனிமேல் வராத, என் மானத்தை வாங்கிட்டல்லவா துரத்தி விடணும்,
என்ன பண்ணி வச்சிருக்கிறீன்னு கேட்டுட்டு இப்ப தகப்பன் எதுக்கு தெரியுமா பதில் சொல்றாரு? அவன் செய்ததுக்கு பதில் சொல்லல. அவன் என்ன பண்ணிட்டு வந்தான், அதுக்கெல்லாம் வக்காலத்தே வாங்கல. எதுக்கு பேசுறாருன்னா, இவனுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை பேச என்ன பேசுறாரு? என்னுடையதெல்லாம் யாருடையதா இருக்கிறது? உன்னுடையதா இருக்கிறது. நான் கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிற? எவ்வளவு குழந்தைத்தனம் பாருங்க, எவ்வளவு இம்மெச்சூர். அதான் சொன்னேன் நான், கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது முதிர்ச்சி. முதிர்ச்சி தான் என்ன? இப்போ வீட்டில் எடுத்துக்கிடுங்களேன், ஒரு பிள்ளை இருக்கு, கை குழந்தையா இருக்கும் போது, அதாவது தானே எடுத்து போட்டு சாப்பிடாத நிலையில் அதுக்கு இருக்கும் போது, அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு அதெல்லாம் வளராத போது தாயோ தகப்பனோ என்ன பண்ணுறீங்க? அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, சாப்பாடு எடுத்து போட்டு தரீங்க, எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க ஒரு காலம் வரைக்கும். 20 வயசுலேயும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு வச்சுப்போமே. 20 வயசுல என்ன பண்ணுறான்? நீங்கள் காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா அப்படியே இருக்குது எல்லாமே. ஏண்டாப்பா சாப்பிடல அப்படின்னு கேட்டானா, நீ சொன்னியா சாப்பிட சொல்லி? நீ ஊட்டி விட்டியா? நீ பிணைஞ்சு கொடுத்தியா? நீ 2 வயசுல எனக்கு ஊட்டி விட்ட மாதிரி இப்போ ஊட்டி விடுறியா? அப்ப இருந்த பாசம் உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா, பெட்டர் அவனை வெளியே அனுப்புறது நல்லது. ஏன்னா இன்னும் தொந்தரவா இருப்பான் அவன். ஏன்னாப்பா நீ 20 வயசுல இருக்கிற, உனக்கு செஞ்சு வச்சுட்டாங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா, உனக்கு இருக்க வேண்டிய முதிர்ச்சி அறிவு என்ன தெரியுமா? நீயே போய் எடுத்து போட்டு நீயே சாப்பிடணும். அதுதான் உரிமை, அதுதான் அன்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அந்த மூத்த குமாரன் கிட்ட இல்லை. இதுதான் நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. அந்த பெருந்தன்மை அதெல்லாம் இருக்கிறது இல்லை. இந்த ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? இருந்துட்டு போயிடணும். கடைசி வரைக்கும் குழந்தையாவே இருக்கணும், கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளைங்களாவே இருக்கணும். எந்த விதமான வளர்ச்சி, எந்த விதமான குரோத்தும் தேவையில்லைன்னு பாக்குறாங்க. இல்ல, நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறுத்துருவீங்க நீங்க வாழ்க்கையை. ஏன்டா வாழறோம்னு ஆயிடுவீங்க. ஆனா நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுது? ஆண்டவர்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறோம். we behaving as a childish people. யாரை போல நடந்துக்கிறோம்? குழந்தைகளை போல நடந்துக்கிற தப்பு இல்லை, சிறு பிள்ளைத்தனமாய் நடந்துக்கிற தப்பு. எதை போல நடந்துக்கிற தப்பு? அங்க you should be grow and you should be matured. எப்படி வளர்ச்சி வருகிறது? இந்த அன்போடைய புரிதல் வரும்போது தான் மெச்சூரிட்டி வருதாங்க. காலையில் எழுந்து எனக்காக சமையல் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு ஓடி இருக்கிறாங்கன்னா, அவங்க வரும்போது சந்தோஷப்படுத்தணும், வரும்போது மகிழ்ச்சி ஆகணும். காலையில் எழுந்து சமைச்சதுக்கு என் பிள்ளை எடுத்து போட்டு சாப்பிட்டுருக்கிறான், நல்லா இருந்ததுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை தான் கிறிஸ்துவம் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறார். மூத்த குமாரனுக்கு அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. அப்பா நீ இப்படி இருக்க வேண்டிய ஆளு. ஆனா பதில் என்ன தெரியுமா? அவன் அதுக்கு எதுவுமே பதிலே சொல்ல. இவ்வளவு தூரம் அவர் பேசினாரு, நான் மாறிக்கிறேன்ப்பா, நான் இது செஞ்சுக்கிறேன்னு எதுவுமே வாயில வரல. இளைய குமாரன் ஏன் பெஸ்ட்ன்னு சொன்னா, அவன் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டு வந்து கூட தகப்பன் என்பதாக சொன்னான், தகப்பனே நான் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு எந்த விதமான உரிமையும் எனக்கு இல்லை, ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக்கணும். ரிப்பன்டன்ஸ் வந்து அவனுக்குள்ள இருந்தது. ஹலோ, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குற்றம் பண்ணிட்டேன்ற அந்த உணர்வுக்குள்ள இருந்தவனுக்கு ரிப்பன்டன்ஸ் இருந்தது. இந்த மூத்த குமாரனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, இந்த மூத்த குமாரனுக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவனுக்குள்ள எந்த விதமான பதிலும் இல்லை. பதிலும் அப்படின்னு அர்த்தம், தகப்பன் அன்போடு கூட அவனை பார்க்கிறாரு. தகப்பன் தன்னுடைய அன்பினாலே எல்லாவற்றையும் அவனுக்கு பதில் கொடுக்கிறாரு. அவசியமே இல்லை, ஏய் ஏன் இஷ்டம், என் வீடு, முடிஞ்சா இரு, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இரு, யாரோனா சேர்ப்பேன், யாரோனா வெளியே துரத்துவேன், எப்படி பேசியிருக்கலாம். ஹலோ, புரியுதா? உனக்கு உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. தென் why he explained? அப்புறம் ஏன் அவருக்கு விளக்கம் கொடுத்தாரு? இந்த விளக்கம் தான் என்ன? அன்பு. இவனும் இடறியக்கூடாது, இவனும் பின்மாறிடக்கூடாது, இவனும் வளரணும், இவனுக்குள்ளேயே ஒரு growth இருக்கணும். இவன் இன்னைக்கு நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்க கூடாதுன்ற வளர்ச்சிக்காக தான் பாருங்க இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனா அதை ஏற்றுக்கொண்டானா? இல்ல, he rejected it. அதை என்ன பண்ணினான் இருக்குது, அதை நிராகரிச்சுட்டான். அதுதான் உங்களுக்கு நான் காண்பிக்க கடந்த வாரம் இன்னொரு வசனத்தை எடுத்து காமிச்சு நீங்க அதை படிச்சு. ஓசியாவுடைய கதை என்ன? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ சோரம் போன ஒரு பெண்ணை போய் திருமணம் செய்கின்றார். அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருந்தது. சரி, வேற வழி இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதே போல ஒரு சோரம் போன ஸ்திரீனா மோசமான தன்னுடைய சரீரத்தை பணத்துக்காகவும் அதுக்காக விற்கிற ஒரு ஸ்திரீ, அவளை போயிட்டு திருமணம் பண்ண சொல்ற, போய் பண்ணிடுறாரு ஓசியா. பண்ணன பிறகு அந்த திருமண வாழ்க்கையில இணைந்து இருக்கிறாங்க, 2 குழந்தைகள் பிறகுது. பிறந்த உடனே மறுபடியும் பாருங்க அந்த பழைய வாழ்க்கைக்கே போயிடுறான். ஓசியா என்ற புருஷனை விட்டுட்டா, 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு அந்த பழைய வாழ்க்கை அவளுக்கு இன்பமா இருந்திருக்குது, பழைய வாழ்க்கை ரொம்ப ஃப்ரீடமா இருந்திருக்குது, போயிட்டான் அந்த வாழ்க்கைக்கு. போன உடனே ஆண்டவர் ஓசியா கிட்ட பேசுறார், என் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்றார்.
ஓசியாக்கு ஒரு விஷயம் புரியணும், கடவுளுடைய மனசு புரியணுன்றதுக்காக இந்த வேலையை செய்ய சொல்றார் தீர்க்கதரிசியை. என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து வரவழைத்தேன். அதான் இப்ப ஓசியா 11 படிச்சோம். இவனை நான் விடுதலை ஆக்கினேன், இவனை நடக்க நான் பழக்கினேன், இவனுக்கு அன்பை நான் காட்டினேன் இவனுக்கு. ஆனால் இவனோ என்னை விட்டு விலகி போவதிலே கவனமா இருக்கிறான். என்னை விட்டு என்ன போறதுலே கவனமா இருக்கிறான், விலகி போறதுலே கவனமா இருக்கிறான் சொல்லிட்டு அங்க கடவுளுடைய அன்பின் உள்ளத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதை என்னுடைய லாங்குவேஜில் ஒன் சைட் லவ்னு சொல்லியிருந்தேன். ஒரு தலை காதல்ன்றாங்க இல்லையா, உலக காதலை பற்றி பேசலை, கடவுளுடைய அன்பை பற்றி பேசுகிறேன். கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குது? ஒன் சைடாகவே இருக்குது. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் திரும்பி அவர்களை என்ன பண்ணுவதில்லை, நேசிப்பதே இல்லை, என்னை பற்றி நினச்சி பார்க்கறதே இல்லை, அவர்கள் தங்களுடைய வழியின் மாறுபாட்டிலே நடக்கிறார்கள் சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு கட்டத்தில், நான் கடந்த வாரம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கிறேன், இந்த ஒன் சைடில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நொந்து போயிருப்பாங்க, நொடிஞ்சு போயிருப்பாங்கன்றத கடவுளுக்குள்ள இருந்து பார்க்குறோம். அவர் சொல்றார், என் மனம் குழம்புகிறார். என் மனம் என்ன பண்ணுது? கடவுள் இப்படிலாம் பேசி நீங்கள் கேட்டது உண்டா? சினிமாவில் ஒன்றா கேட்கலாம் நீங்கள், அவ இல்லாமல் இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, உடஞ்சு போயிட்டேன் நொடிஞ்சு போயிட்டேன்றத டயலாக்ஸ் நீங்கள் கேட்கலாம். பட் காட் ஸ்பீக்ஸ் இஸ் லவபிள் ஹார்ட். கடவுள் தன்னுடைய அன்பின் இருதயத்திலிருந்து பேசுறாரு. நான் இவ்வளோ அன்பை காட்டினேன், இவ்வளோ அன்பை நான் வெளிப்படுத்தினேன், இவ்வளோ தூரம் அன்பின் செயல்களை செஞ்சேன், ஆனால் இவன் எதுவுமே புரிஞ்சிக்கல, இவன் எதுவுமே திருப்பி எனக்கு கொடுக்கல. என் அன்பு மட்டும் ஒன் சைடாக வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவனை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறேன், அவனை நடக்க வச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவனுக்கு இன்னைக்கும் தேவையானதெல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். பட் ஸ்டில் மை லவ் இஸ் ஃப்ரம் ஒன் சைடு. இன்னைக்கு என் அன்பு எப்படிப்பட்டதாகவே இருக்கிறது, ஒரு பக்கமாகவே தான் இருக்குது சொல்லிட்டு சொல்றாரு. என் உள்ளம் அதுக்காக குழம்புகிறது சொல்லிட்டு கடைசியா கடவுள் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். சரி, இன்னைக்கு அவன் இப்படி இருக்கிறான், இன்னைக்கு அன்பு காட்டாம இருக்கிறான், இன்னைக்கு எனக்கு எதிரான செயல்களை செய்யறவனா இருக்கிறான், இன்னைக்கு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாதவனா இருக்கிறான், ஆராதிக்கிறான், இஸ்ரவேல் என்ற பேர் வச்சிருக்கிறான், எல்லாம் இருக்குது அவனுக்கு. ஆனால் கடவுளுக்கும் அவனுக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியம் உறவு என்கிற அந்த உள்ளத்தின் உறவுல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனை அதுதான். கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ளத்தின் அளவில் உறவு இருக்குதான் பாருங்க. ஆர் யூ லவ்விங் காட் ஃப்ரம் யுவர் ஹார்ட்? தேவனை உங்கள் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா என்பதுதான் கேள்வியங்க. உங்கள் முன் வைக்கப்படுகிற கேள்வி அதுதான். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். என் உள்ளத்திலிருந்து தேவனை நான் நேசிக்கிறேனா, இல்லை மனதளவில் என்னுடைய அறிவின் அளவில் அவரை நேசிக்கிறேனா? அதான் கேள்வியங்க. ஏன் நான் அறிவில் அளவிலும் மனதளவிலும் நேசித்தான் நான் வெறும் மதத்தில் இருக்கலாம், நான் மதத்தின் மேல ஒரு வெறி கொண்டவனா இருக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் அதை தொட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இதை தொட மாட்டேன், அவளிடத்துல நெருங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர, இயேசு சொன்னது போல எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் அன்பு கூறுறேன், எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறேன், எல்லாருக்காகவும் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், எல்லாருக்காகவும் என்னுடைய ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற அந்த அன்பின் உணர்வுக்குள்ள என்ன பண்றதுல கிறிஸ்தவர்கள் வருவதில்லை. அதனாலதான் சொல்றாரு, அது புத்தி உள்ள ஆராதனை இல்லை. அது என்ன ஆராதனை இல்லை? அது புத்தி உள்ள ஆராதனை. என்ன? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஆராதிப்பது, தேவனுடைய இரக்கங்களை புரிந்து கொண்டு ஆராதிப்பது, தேவனுடைய இரக்கத்தை உள்வாங்கி கொண்டு ஆராதிப்பது, தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு ஆராதிப்பது. அதுதான் சரியான ஆராதனையா இருக்க முடியும். ஆராதனை வெறும் கூடி வந்து ஆராதிக்கிற சொல்ல, ஆஃபரிங் அவர் லைஃப்ஸ், தேவனுக்காக ஒவ்வொரு நாள் அர்ப்பணித்து சில காரியங்களை செய்கிறோம், வாழறோம் பாருங்க, இது எல்லாமே ஆராதனை தான். வாட் ஆல் வி ஆர் ஆஃபரிங் டு காட், இட் இஸ் வர்ஷிப். தேவனுக்காக எதையெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அது எல்லாமே என்னவா இருக்கிறது? ஆராதனையாக இருக்கிறது. சரி, அப்ப அதனாலதான் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்க்க போறோம். ஏன்? ஓசியா 11 இப்படி முடிக்கிறார் இல்லையா, 10ஆம் வசனம், அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர்கள் யாரை பின்பற்றுவார்கள்? they will come back. அதாவது நான் மட்டும் அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் மற்றவங்களை நேசிக்கிட்டு இருக்கிறேன், பட் அவங்க அப்படி நேசிக்கல. ஆனா நான் நம்புறேன், அவர்கள் என்னை மறுபடியும் நேசிப்பார்கள், என்னை மறுபடியும் அன்பு கூறுவார்கள், என் பக்கம் மறுபடியும் வருவாங்க அப்படின்றதுதான் கடவுளுடைய நம்பிக்கையா இருந்தது. சரி, இயேசு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அல்லது இப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை தான் தம்முடைய ஊழியத்தை வெளிப்படுத்தினார். என்ன பிரதிபலிப்பு? மனுஷன் தேவனிடத்தில் வந்து சேருவதற்கு அல்லது அவரை ஆராதிப்பதற்கு, அது மனுஷனுக்கும் தேவனுக்குமான உறவு என்பது அது உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பின் அடிப்படையில் இருக்குமே தவிர வேற எவ்விதத்திலும் அது இருக்கக்கூடாதுன்றதுல இயேசு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருந்தார் இல்லையா. 2 சீஷர்களை இன்னைக்கு உதாரணமா எடுத்து காண்பிக்கிறேன். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சிக்கும் போது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எந்த விஷயத்தை? இருவருமே அன்பு கூறுவதே சரியான அன்பா இருக்க முடியுமே தவிர ஒரு பக்கமாய் அன்பு கூறுவது சரியான அன்பா இருக்கவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா என்ன? இரு பக்கம் அன்பு கூறணும். கணவன் மனைவின்னு இருக்குன்னா கணவனும் அன்பு கூற வேண்டும், மனைவியும் அன்பு கூறணும். அதுதான் கணவன் மனைவினா. ஒருத்தர் மட்டும் அன்பு கூறுவாங்க, இன்னொருத்தங்க அன்பு கூற மாட்டாங்கன்னா அது வாழ்க்கை இல்லை, அது குடும்பம் இல்லை இல்லையா. அப்ப இருவருமே அன்பு கூறுவது. அப்ப தேவனும் நீங்களும் அன்பு கூறுறீங்களான்றது அங்க பாயிண்ட்.
அதுக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். ஏன்னா இயேசு அது ரொம்ப முக்கியமானதாகவே அதை செய்து வைத்திருக்கிறார், பேசி வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு லவ் காட் மியூச்சுவலி இஸ் இன்டெலிஜென்ட் வர்ஷிப். தேவனை பரஸ்பரம் அன்பு கூறுவதே புத்தி உள்ள ஆராதனை. தேவனை எப்படி அன்பு கூறுவது? தேவனும் என்னை அன்பு கூறுறான்ற புரிதல். 2வது, நானும் அவரை என்ன பண்ணுகிறேன்? அன்பு கூறுகிறேன் என்கிற புரிதல். இந்த 2 புரிதலும் தான் பாருங்க, இந்த 2 புரிதலும் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும், வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும். எவ்வளவு பெரிய தோல்விகள், சவால்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நிமிர்ந்து எழுந்து நடக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை அது. God loves me, I love God. அவ்வளவுதான். தேவனை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன் என்கிற புரிதல் உள்ள வாழ்க்கை தான் பாருங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 45 முதல் 48வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 45 முதல் 48வது வசனம் வரைக்கும் கவனிக்கலாம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகி யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? the betraying. இயேசுவுக்கு யூதாஸ் செய்த துரோகம். என்ன பிட்ரை நடக்குதுங்க, என்ன துரோகம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, 3 வருஷம் 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. ஊழியத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் யூதாஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஜாப் கொடுக்கப்படுகிறது. அதாவது பணப்பையை வைத்திருக்கிறவன். அந்த ஊழியத்தில் என்ன 12 பேர், இயேசுவோடு சேர்த்து 13 பேர். ஒரு வேலைக்கு 13 பேர் சாப்பிடணும், 13 பேர் தங்கணும், 13 பேர் வெளியே ஊழியங்களுக்கு போகணும். அப்படின்னா அதுக்கு பல ஆயிரம் ரூபாய் தேவை. 24 மணி நேரமும் உபவாசத்தில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அந்த 13 பேர் கொண்ட ஒரு இடத்துக்கு ஒருத்தர் கேஷியராக போடுறாரு. அதுதான் இவன் யூதாஸ், ஃபினான்ஷியராக இருக்கிறான். எல்லா ஊழியத்தில் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே அவங்க தான் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்படிப்பட்ட வேலை அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அவன் ஒரு கட்டத்தில் அவனுக்குள்ள பாருங்க, அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்றது கரெக்டாக அங்கே வெளிப்பட ஆரம்பிக்குது. இயேசுவின் சீஷனாக இருந்தவனுக்கு சரி எவ்விதத்தில் இவன் செய்தது தவறுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, 3 வருஷம் இயேசுவோடு கூடவே இருந்தான். He was with Jesus and along with Jesus. இயேசுவோடு கூடவே இருந்தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலைல வரீங்க, பிரசங்கத்தை கேட்குறீங்க, அவ்வளோதான். அவங்க அப்படி கிடையாது. இயேசுவோடவே கூட இருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சீஷர்கள். அதில் ஒருத்தர் யூதாஸ். இந்த 3 வருஷ காலமாக அவர் கூடவே சாப்பிட்டு தூங்கி அவர் கூடவே எழுந்து எல்லா வேலையும் செஞ்சவன் கடைசி ஒரு கட்டத்துக்கு அவனுடைய எண்ணங்களை மாற்றான், மனதை மாற்றான். ஏன்னா உள்ளம் சரியில்லை. மனம் எப்படி மாறுது? இயேசுவை காட்டி கொடுத்தால் நமக்கு பணம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எனக்கு பணம் கிடைக்கும், நல்ல வெகுமதி கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வருது பாருங்க. அதுக்கு முன்னாடி அவன் எச்சரிக்கப்படுறான். மேல் வீட்டு அறையில் முதல் கம்யூனியன் நடக்குது. அந்த முதல் கம்யூனியன்ல கூப்பிட்டு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கனுடைய கை என்னோடு கூட பந்தியில் இருக்கிறது. அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும்டா. அவன் பிறக்காம இருந்திருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருந்திருக்குமே. என் கூடவே இருந்துகிட்டு இப்படி ஒரு துரோகத்தை அவன் செய்ய போறான், இப்படி ஒரு பாவத்தை செய்ய போறான், இது சரியானதா தெரியல அப்படின்னு சொன்ன பிறகும் பாருங்க, அவன் துணிந்து அதுக்கப்புறம் தான் போறான். திருவிருந்து அட்டன் பண்ணிட்டு தான் வேத பார்க்கிற இடத்துல, பரிசுற இடத்துல போயிட்டு அங்கே போயிட்டு 30 வெள்ளிக்காசை வாங்கி ஒரு நிலத்தையும் வாங்கி ஆதாரமாக பேசிட்டு வரான். அவன் பேசிட்டு வந்தோடனே சொல்கிறான், அவர் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு அடையாளமாக அவன் வைக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ அவன் நேராக போகிறான், அது அதோ இருக்கிறார்னு ஏதோ தூரமாக இருந்து காமிச்சான், அப்படிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் பண்ண ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது பாருங்க, அதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் இங்கே கேள்வியே கேட்குறாரு இயேசுவாங்க. என்ன அடையாளத்தை சொல்கிறான்? நாம் போய் எவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறனோ அவன் தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கன்றான். எதை பயன்படுத்துறான்? காட்டி கொடுக்கறதுக்கு அன்பை ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். எதை ஆயுதமாக பயன்படுத்துறாங்க? அன்பை இயேசுவை காட்டி கொடுக்குற ஆயுதமாய் பயன்படுத்துறான். எந்த அன்பை? எந்த அன்பினாலே தேவன் உங்களை நேசிக்கிறாரோ, நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டுமோ அந்த அன்பை கொண்டே அந்த வேலையை செய்யறான். அங்க நடக்கிற சம்பவம் அதுதான். இங்க அதுதான் படிக்கிறோம். படிச்சு என்ன படிக்கிறோம்? நேராக போறான், அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்குறான். உடனே இயேசுவோட கேள்வி இதுவாக தான் இருக்குது. 48 வசனம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்.
இதனாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். நம்ம ஊரில் வேணா அது கெட்ட வார்த்தையாக இருக்கலாம். இன்றைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சரில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்றைக்கும் அவர்களுடைய கலாச்சாரம். இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்தா வணக்கம் சொல்லிக்கிறோம், ஆண்களுக்கு கை கொடுத்துக்கிறோம், பெண்களுக்கு கை கொடுத்துக்கிறோம். வளர்ந்த சமுதாயமாக இருந்தால் இருவருமே கைகளை குலுக்கி கொள்கிறோம். இதெல்லாம் வரவேற்பதற்குரிய அடையாளங்களாக வச்சுருக்கிறோம், வரவேற்பு அடையாளங்கள், வெல்கம் செய்யணும் இதெல்லாமே. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி? ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, இல்லை ஒரு திருமணத்துக்கு வராரு, ஏதோ ஒரு இடத்துக்கு வராருன்னா தங்களுடைய அந்த அன்பின் உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க கட்டி அணைத்து அவர்களுக்கு முத்தம் கொடுப்பது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதோடைய அடையாளம் என்ன? இவர்கள் என்னுடைய நேசத்துக்குரியவர்கள், இவர்கள் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், இவர்கள் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன்றதுக்குரிய அடையாளம் தான் அது. இதை யூதாஸ் கையில் எடுக்கிறான். என்ன கையில் எடுக்கிறான்? காட்டி கொடுப்பதற்கு இந்த அன்பின் அடையாளத்தை என்ன பண்ற கையில் அவன் எடுக்கும். தான் இயேசு கேட்கிறாரு, எப்பா உனக்கு வேற எந்த அடையாளமும் கிடைக்கலையா? அன்பதான் ஆயுதமா வச்சு என்ன காட்டி கொடுக்கணும் தான் கேட்கிறார். முத்தத்தினாலியா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய், வேற எதுவும் கிடைக்கலையா உனக்கு? இன்னைக்கும் பல விசுவாசிகள், இன்னைக்கும் பல கிறிஸ்தவர்கள் தேவனை எப்படி காட்டி கொடுக்குறாங்கன்னா எப்படிதான், தேவனுக்கு விரோதமான கிரியைகள் எப்படி செய்யறாங்கன்னா எப்படிதான், தேவனுக்கு நிந்தனையும் தூஷணமும் வரக்கூடிய கிரியைகள் எப்படி செய்யறாங்கன்னா இதே மாதிரி தான். யூதா செய்த இதே வேலை தான். சரி, இதனால என்ன லாபம் அவனுக்கு? 30 வெள்ளிக்காசு வந்துச்சு, கையில் பணம் வந்துருச்சு. அதனால நீ நிறைய கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறது தானே, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால, அவரை நேசிக்கிறதுனால எனக்கு நல்ல வீடு கிடச்சிரும், நல்ல கார் வந்துடும், நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப் இருக்கும், நான் வந்து ரொம்ப வளர்ந்துட்டேன், நான் ரொம்ப உயர்ந்துட்டேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது எங்கே போய் முடியும்ன்றதான் கவனிக்கணும். இது எங்கே போயிட்டு முடியும்? ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களிடத்தில் வருவதெல்லாம் நிச்சயமா அது நன்மையாக தான் இருக்கும். ஆனால் தேவனை வைத்து அல்லது தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் வேறு விதமாய் நடக்கிறீர்கள் என்றால் அதனால் வருவது எல்லாமே சாபமும் பாவமாக தான் இருக்கும். என்ன நடந்தது? அடுத்த அதிகாரத்தை படிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. மத்தேயு 27 1வது வசனத்திலிருந்து. மத்தேயு 27 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. சரி, என்ன அன்பினால காட்டி கொடுத்தான், 30 வெள்ளிக்காசை கையில் வாங்கினா, அதனால இவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறிடுச்சா, லைஃப் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்ததுன்னா இல்லைன்னு இருக்குதுங்க. என்ன ஆனது? மனஸ்தாபம் வந்தது. மனதளவில் அவன் இயேசுவின் பாடுகள் அதெல்லாம் கண்கூட பார்க்குறான். சிலுவையில் அவர் அடிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்பட்ட பின்பு தான் பாருங்க இந்த நிலைக்கு வரான். மனஸ்தாபப்பட்டு மனம் உடைந்து ஒரு கட்டத்தில் அவன் முடிவெடுக்கிறான், இனி வாடுறதுக்கு இங்கே பிரயோஜனம் இல்லை. ஸோ லெட் ஐ டை. எந்த நிலைமைக்கு போகுது பாருங்க. நீங்கள் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சிக்கலன்னா ஒரு கட்டத்தில் இந்த நிலைமைக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் சூசைட் பண்ணதை நான் பார்த்துருக்குறேன். நான் போன சபைகளில் நான் இருந்த வளர்ந்த காலகட்டங்கள்லாம் கவனிச்சிருக்கிறேன். நான் எப்படி அவங்களால செய்ய முடியுது? அது ஏதோ அவங்க வாழ்க்கையில் விரக்தி, ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுக்கு தோல்வி, ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க பின்வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க, எல்லாமே ரைட்டு. அதில் எதனா எந்த மாற்று கருத்து நான் சொல்லலாம், அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு பேச மாட்டேன். நான் பரலோக பாஸ்ட் கிடையாது, பூலோகத்தில் தான் என்ன வச்சிருக்கிறாரு. இங்கே தான் இங்கத்தி குறித்து தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். சில ஆளுங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்வாங்க. அவன் பூலோகத்தில் இருக்கிறான், திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகத்தாரோட வேலை செய்கிறான். அங்கே போயிட்டு அவங்களோட பழகிறான், அவங்களோட பேசுகிறான், சில விஷயங்கள் அவனுக்குள்ளே பதிஞ்சிருக்குது, சில காரியத்தால் பாதிக்கப்படுறான், அவநம்பிக்கையில் இருக்கிறான், அவ்விசுவாசத்தில் இருக்கிறான். இதெல்லாம் இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு முடிவுக்குள்ள அவன் போகிறான். அவன் அப்படி போகிறான், போகக்கூடாதான போகிறான். அவன் அப்படி போகிறவனை பார்த்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா,
இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறது சரியான விஷயம் இல்லை. ஏன் இல்லை? இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனுஷன் வாழ வேண்டிய நாட்களை தானே முடிவு செஞ்சு தானே முடிச்சுக்கிறான் பாருங்க. அது ஒன்றும் அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் ஈஸி. அதாவது அவனுடைய பலத்தின் முடிவு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனுக்கு ஹி ஹேஸ் நோ ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். அவனுக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, அவனுக்கிட்ட நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நிலைக்கெல்லாம் போய் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற நிலைமைன்றது ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமை. அது எல்லா மனுஷர்களுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சம்திங் வில் மேக் யூ டு ஸ்டாண்ட் ஆன் தட் கைண்ட் ஆஃப் இஷ்யூ. சில விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு போய் என்ன போயிடும், அந்த கடைசி கட்டத்தில் கொண்டு போய் இனிமேல் வாழணுமா, இனிமேல் இருக்கணுமா, இந்த உலகத்தை வாழறதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுன்ற நிலைமைக்கு என்ன பண்ணிடும், யாராக இருந்தாலும் கொண்டு போயிடும். சரி, இப்போ யூதாஸ் செத்ததுக்கு பல காரணங்களை பலரும் போதிக்கிறாங்க. அவன் பாவம் செஞ்சான், அவன் எப்படி செஞ்சான், அதனால தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தான், அதெல்லாம் ரைட்டு. நான் இன்னொருத்தனையும் எடுத்து காட்டுறேன். இன்னொரு சீசனும் இதே வேலையை தான் செஞ்சான், ஆனால் அவன் தப்பிச்சுக்கிட்டான். ஹி எஸ்கேப்டு. ஏன்றதை இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இவனை பார்ப்போம். இவனுக்கு பாருங்க, இவன் மனஸ்தாபப்பட்டான் இருக்குது. இவன் செஞ்சதை ஒன்றும் கரெக்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம். நான் பண்ணது கரெக்டு தான், மனஸ்தாபப்பட்டான் அப்படின்னா அவனுக்கு பின் விளைவுகள் என்னன்றதை உணரலன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒருத்தரை காட்டி கொடுக்கறதுனால நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறேன், என் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுதுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை, அந்த ஞானம் இல்லை பாருங்க அவனுக்கு. ஆனால் இயேசுவோடு கூட இருந்தான் 3 வருஷம். அந்த 3 வருஷமும் இவங்களோட வேலை என்ன தெரியுமா? சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இயேசு இவங்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுறது, இதுலேயே 3 வருஷம் ஓட்டினாங்க அவங்க. அவரே சொல்றார், மனுஷகுமாரன் இவர்களோடு கூட இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பார்கள், இவர்களை விட்டு நான் அப்புறம் போவேன், அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஜெபம் இருக்கும், தேவனை தேடுகிற தேடுதல் இருக்கும், எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றார். யூதாஸ் பாருங்க, எல்லா நன்மைகளும் இயேசுவின் எல்லா காரியத்தையும் பார்த்த மனுஷன் இப்போ ஒரு முடிவுக்கு வரான், மனஸ்தாபப்பட்டு. என்ன முடிவு? ஃபர்ஸ்ட் முடிவு, தான் வாங்கின காசை கொண்டு போய் அவங்க கிட்டே திருப்பி கொடுக்குற முடிவு. சரி, கொடுத்தவன் யாரு? அதான் கேள்வியாங்க. கொடுத்தவன் யார்? அந்நியனா? கொடுத்தவன் யாரு? கடவுளை பற்றி அறியாதவனா? இல்லை. கொடுத்தவன் யாரு? இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை உருவாக்கினது யாரு? யூதாஸை கிரியேட் பண்ண மனுஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதப்பாரர்களும் பரிசேயர்களும். அப்படின்னா they are the script writers. அப்படின்னா வேதத்தை எழுதுகிறவர்கள். இன்னைக்கு தான் பிரிண்டிங் எல்லாமே இருக்குது இல்லையா? அன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. ஒரு வேதம்னா 100 வேதத்தை எழுதணும். எழுதி 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 அவ்வளோ மனப்பாடமாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று பரிசேயர்கள், அதாவது உலக மக்களுக்கு முன்னாடி ரொம்ப தங்களை உத்தமர்களாக, ரொம்ப நல்லவர்களாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள். இருக்கிறதுலே மகா பெரிய நடிப்பு அது. ஹலோ, ரொம்ப கஷ்டங்க அது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது, எல்லாருக்கும் முன்னாடி நல்லவங்களா வாழறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான சிலவங்க வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அது ஒரு மனநோய். அது எல்லாருக்கும் நல்லவங்களா என்ன பண்ண முடியாது, யாருமே வாழ முடியாது. கடினம், அது கஷ்டம். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி ஆகணும், முடியாது. கடவுள்கிட்டே வாங்கல நம்ம. ஹலோ, ரோமர் 1 அதிகாரத்த பவுல் எழுதுறாரு, நாம் எல்லோரும் அக்கிரமம் செய்து பாவம் செய்தோம், நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை என்றார். கடவுள் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு. நல்லவன் ஒருவனாகிலும். மனுஷனாவது வெளியே பார்க்குறான், அவனுக்கு முன்னாடி எதுவும் நடிச்சிடறோம் நம்ம நல்லவங்களா. உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு முன்னாடி நம்மளால நடிக்கவே முடியாது. நடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த நடிப்பு தான் இவங்க பாரிசீஸ், பரிசேயர்கள். இந்த பக்தியில இருந்த இவர்கள் தான் வேதத்தை படித்து, வேதத்தை கரைத்து குடித்து, ஜனங்களுக்கு முன்னாடி நல்ல பேரை வாங்கி ரொம்ப பக்தியானவன் பேர் எடுத்த இவர்கள் தான் யூதாஸை உருவாக்கி, யூதாஸுக்கு பணத்தை கொடுத்து, யூதாஸை இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய சொல்லி அவனை உருவாக்கினது இவங்க தான். சரி, இவங்க பேச்சை கேட்டு பண்ணிட்டு வந்துட்டான். வந்து திருப்பி அந்த பணத்தை கொடுக்குறான் பாருங்க. அங்கே படித்தோம், அந்த பணத்தை அவர்கள் வாங்க மறுத்தார்கள் இருக்குது. பணத்தை என்ன பண்ணலாம், அவங்க வாங்கவே இல்லை. they denied to receive. அவங்க கொடுத்த பணத்தை அவங்களே வாங்கலை. ஏன்னா அடுத்த வார்த்தை எங்க யூதாஸ் வாயிலிருந்தே வருகிறது, குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து. இதை தான் அங்கே கேட்டார். ராஜா, நீ பண்ற வேலை என்ன தெரியுதா உனக்கு? மனுஷகுமாரனை முத்தத்தினாலே காட்டி கொடுப்பதனால நீ செய்கிறது என்னவா இருக்கிறது? குற்றமா இருக்கிறது. ஹலோ, அன்புக்கு துரோகம் பண்ணாதன்னு சொல்றார். எதுக்கு துரோகம் பண்ணாத? துரோகத்தை அன்பின் வடிவில் செய்யாத, துரோகத்தை அன்பின் ஆயுதத்தால் ஏந்தி வராத. ஹலோ, கெட்டவனா கெட்டவனாவே இருந்துக்கோ, மோசமானவனா மோசமானவனாவே செஞ்சுக்கோ. கட்டி அணைச்சு முட்டம் கொடுக்குறன்ற பேர்ல காட்டி என்ன பண்ணாத, கொடுக்காத.
கடவுளை ஆராதிக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவன்ற பேர்ல அவருக்கு நிந்தனையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் என்ன பண்ணாத, கொண்டு வராத. சரி, கொண்டு வந்துட்ட இளைய குமாரன் மாதிரி, யூ ஷுட் ரிப்பென்ட் அண்ட் கம் பேக். அதான் பாயிண்ட். என்ன பண்ணிருக்கணும் நீ அங்க? அவன் திரும்பி தகப்பனுடைய உள்ளத்தை பார்த்தான். இங்க பிரச்சனை தான் யூதாஸ் கிட்ட. அவன் தகப்பனுடைய உள்ளத்தை பார்க்கல, தன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? அவன் தன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் எவ்வளவு மோசமானவன், நான் எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சவன், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். இதே வார்த்தை தான் அவன் பயன்படுத்தினான் இளையகுமாரன். பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்னா. சரி, பாவம் செஞ்சான். அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய விருந்து நடந்தது, அவ்வளவு பெரிய நல்ல வாழ்க்கை கிடைச்சது, அவ்வளவு பெரிய உயர்வு எதனால வந்துச்சு? யூதாஸுக்கு இளையகுமாரனுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இளையகுமாரன் தகப்பனுடைய உள்ளத்தின் அன்பை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தான். யூதாஸ் never back to the God's love. யூதாஸ் எங்க திரும்பி வரவே இல்லை, தகப்பனுடைய அன்பின் உள்ளத்து பக்கமா தன் மனதை திருப்பவே இல்லை. தன்னை மட்டுமே பார்த்தான். நான் தவறு செஞ்சவன், நான் பாவம் செஞ்சவன், நான் வாழக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, நான் இருக்கிறது அவமானம், நான் அப்படி பண்ணிட்டேனாக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறோம். 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். நான் தான் சொன்னேன், ஏன் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இந்த முடிவு எடுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட வாழ்க்கை வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்கன்னா, இங்கே தான் பிரச்சனையே வருது. பல நேரத்தில் நம்ம அவிசுவாசத்தை இழக்கிறோம், நம்பிக்கை இழக்கிறோம். எங்கே இழக்கிறீங்க நீங்கள்? எந்த இடத்துல பிரச்சனை அதிகமாக தெரியுமா? நீங்கள் அவிசுவாசப்படுறதும் நம்பிக்கை இழக்கிறதும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது எல்லா மனுஷனுக்கும் ஏற்படுறது. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிடுறாரு. எங்கிருந்து அக்கினி இறக்குறாரு? வானத்திலிருந்து அக்கினி இறக்குற அளவுக்கு வல்லமையான மனுஷன். ஒரு ராணிக்கு எதிராக நின்று, இசபேல் என்னும் ஒரு மோசமான ஒரு ராணிக்கு எதிராக நின்று ஒத்த மனுஷனா நின்று பேசக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த மனுஷன். ஆனா ஒரே ஒரு மிரட்டல் அந்த மனுஷனை உருக்குலைச்சு, அந்த மனுஷன் என்ன திரும்ப பேச வச்சது? போதும் ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஹலோ, 40 நாளும் ஒரே ஜபம். அந்த ஜபம் சரியானது இல்லை. இட்ஸ் நாட் யுவர் ரைட் பிரேயர். சத்தியத்தை அறிந்தவர்கள் அப்படி பண்ணக்கூடாது, செய்ய மாட்டாங்க தான் சொல்ல வரேன். போதும் ஆண்டவர், என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளும்ன்றான். 40 நாளுக்கும் பதில் என்ன தெரியுமா இருக்குது ஆண்டவர்கிட்ட? இவன் சாவணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். 40 நாளும் இவனுக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்து, ஊரெல்லாம் பஞ்சம், ஆனா இவனுக்கு கொடுத்து 40 நாளும் இவன் ஆண்டவர் இவன் என்ன பண்றாரு? வாழ வச்சுட்டு கடைசி நாள்ல சொல்றாரு, நீ இவ்வளவு நாளும் படுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன? எழுந்து நட, எழுந்து போ, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்ன்றார். எப்ப உன்னை சாவறதுக்காக படைக்கல நான். பிரச்சனை இருக்கிறது உண்மை, எசபேல் இருக்கிறது உண்மை, உன் உள்ளம் துவண்டு போனது உண்மை, அவன் நம்பிக்கையில வந்தது உண்மை. ஆனா அதுல இருக்காத. கடவுள் யார் என்பதை சிந்திச்சு பார்க்க கத்துக்கோ. கடவுள் இந்த சூழ்நிலையில் யாரா இருக்கிறார் என்கிற எண்ணம் உனக்குள்ள வர வேண்டியது அவசியம். இல்லைன்னா பிசாசு உன் உள்ளத்தை ஆட்டி படைத்து அவன் இந்த நிலைக்கு உன்னை கொண்டு போவான். மாட்டிக்கோ, தொங்கிக்கோ, முடிஞ்சு போயிடும். முடியாது. அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது எல்லா பிரச்சனையும். இதை விட இதுக்கு அடுத்து இருக்கிற வாழ்க்கை ஒன்றும் கொடுமையானது. அந்த நிலைக்கு தான் யூதாஸ் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் கடவுளை பற்றி சிந்திக்கல, இயேசு பற்றி சிந்திக்கல. ஆனால் 3.5 வருஷம் மூத்த குமாரன் மாதிரி அப்பாவோடைய கூட இருந்தான். ஆனால் இயேசுவின் உள்ளத்துக்கும் யூதாஸுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. நான் மறுபடியும் அவரை நேசிக்கிறேன், மறுபடியும் அவரை அன்பு கூறுறேன் அப்படின்ற அந்த நிலைக்கு அவன் திரும்பவே ரிப்பென்ட்டே ஆகல. அதோடைய விளைவு என்ன? அவருடைய விளைவு, இவன் நாண்டு கொண்டு செத்தான். அவன் கொடுத்த அந்த பணத்தை கொண்டு ஒரு நிலத்தை, அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த நிலத்தை வாங்கி அதில் அவனுக்கு கொண்டு போய் புதைச்சி, அந்த நிலம் இன்னைக்கு இருக்குது பாருங்க. அந்த நிலத்துக்கு பேர் என்னவா? ரத்த நிலம், சபிக்கப்பட்ட நிலம் என்று அர்த்தம். என்ன நிலம் அது? சபிக்கப்பட்ட நிலம் என்று அர்த்தம். சரி, இந்த சபிக்கப்பட்ட நிலத்துல இவ்வளவு கொடூரமான ஒரு மரணம், இயேசுவோடு சீஷனா இருந்தவனுக்கு இப்படி இருந்தது. ஆனா இன்னொருத்தனை காட்டுறேன், அதே சீஷன், இதே சூழ்நிலை, இதே சிலுவை பாடுகள், இதன் மத்தியில் இதே யூதாஸ் போலவே செய்த ஒரு தவறு. ஆனால் இவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய அப்போஸ்தலனா மாறுறான், மிகப்பெரிய மனுஷனா மாறுறான். இயேசுக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய பிரபலமா மாறிடுறான். அவன் ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரனா மாறுறான் பாருங்க. இவன் லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்றதான் இப்ப நம்ம கவனிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். யாரை பத்தி பார்க்க போறோம்? பேதுரு பத்தி. பேதுரு யார்? பேதுரு யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்பின் சீஷன் இயேசுக்கு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, யோவான். இயேசுவுக்கு இன்னொரு ரைட் ஹேண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர், பேதுரு. எங்கே போனாலும் இவனை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் அவருக்கு. பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய மனுஷன். ஏன்னா படிப்பறிவு இல்லை அவருக்கு. ஒரு மீனவ வாழ்க்கையை வாழற மனுஷன்.
நாகரிகம்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எடுத்த உடனே ஒரு கோபம், இந்த மாதிரியான ஒரு சராசரி மனுஷனை போல இருக்கிற ஒரு மனிதன் அவன். இயேசு அவனை முதல்ல சந்திச்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சந்திச்சு அவனும் அவர் கூட ஒரு 3 வருஷம் டிராவல் பண்ணுறான் அந்த ஊழியத்தில். சரி, ஒரு கட்டத்தில் இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஜனங்க இயேசுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. என்னென்ன பேர்? அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரையும் வைக்கிறாங்க. இவர் எலியா, இவர் எலிசா, அதாவது ரிட்டன் பேக் ஆஃப் ப்ராஃபஸின்றாங்க. தீர்க்கதரிசி மறுபடியும் ரிட்டன் ஆயிட்டாரு, ப்ராஃபிட் மறுபடியும் ரிட்டன் ஆயிட்டாருன்றாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசுக்கு ஒரு டவுட் வருது. கூட இருக்கிறவனுக்கு என்ன சொல்றானுங்க? மற்ற ஜனங்களாம் நம்மள தீர்க்கதரிசின்றான், பழைய ஏற்பாட்டில இருந்து வந்த இதுவும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கூடவே இருக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னா, இவங்களும் ஜனங்கள் சொன்ன கருத்தையே சொல்றானுங்க. எல்லாருமே உண்மை ஒருத்தர் எலிசான்னு சொல்றாங்க, ஒருத்தர் எலியான்னு சொல்றாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்னு கேட்கிறார். சரி, அவங்களாம் சொல்றது இருக்கட்டும், என் கூடவே இருக்கிறீங்களே, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்ட்டு. நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு பேதுரு தான் ஒரே பதில், பேதுரு மட்டுமே பதில் கொடுத்தான். என்ன பதில்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதுதான் அதுக்கு பதில். நீர் யாரா இருக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். யூ ஆர் த சன் ஆஃப் லிவிங் காட் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்குரிய அதிகாரம், தேவனுக்குரிய சுதந்திரம், தேவனுடைய குமாரன் நீர் மட்டுமே. அது அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட முடியாது யாரும். ஏன் சொல்ல முடியாது? அந்த காலத்தில் ஒரு மனுஷன் நீங்க தேவன் சொன்னா கல் எறிந்து கொள்ள வேண்டும், கொன்னுடுவாங்க. இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது. தெய்வம் சொன்னா கோயில் கட்டிடுறாங்க இன்னைக்கு இல்லையா நம்ம சமுதாயத்தில். அது அன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு யூதர்கிட்ட அந்த பழக்கம் உண்டு. ஒரு மனிதன் தன்னை தெய்வம் என்று சொன்னாலோ அல்லது அப்படி காமிச்சுக்கிட்டாலோ கல் எறிஞ்சு கொண்டுடுவாங்க. அப்ப இயேசுவை அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருந்த ஒரு பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னோன்னு இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு, பேதுருவே, இதை மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, பெரிய ஆழ்ந்த அறிவு பாழ்ந்த ஒரு சத்தியத்திலிருந்து நீ ஒன்றும் பேசல. பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினாரு? பேதுருக்கும் பரலோகத்தின் பிதாவுக்கும் ஒரு தொடர்பு அங்கே உண்டாயிருது. பரலோகத்தின் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினபடியாக தான் இந்த நீ சொல்றேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை இதை மேற் கொள்ளாது. என்ன சொல்ல வராரு? பேதுருவை போல இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு சரீரமாகிய கல், ஒவ்வொரு சரீரமாகிய சபையை பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்ளாது. இவ்வளோ பெரிய பேர் வாங்கினவன் பேதுரு. இந்த பேதுரு தான் ஒரு கட்டத்தில் இன்னொரு பேரும் வாங்குறான். என்ன பேர் அது? இயேசு சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து எனக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இல்லை, உனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரி, சொல்லிட்டு சொல்றாரு, நான் இது போலலாம் பாடுபட போறேன், இது மாதிரிலாம் கஷ்டப்பட போறேன்னு சொன்னோன்னே பேதுரு சொல்ற, ஆண்டவரே அது உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்கள் அப்படியே பேசாதீங்க, ஊழியம் நல்லா போய்கிட்டு இருக்குது, ஊரெல்லாம் ஜனங்க நல்லா பின்தொடர்ந்து வராங்க, ரொம்ப நம்ம கனமா இருக்கிறோம், ரொம்ப மரியாதையை பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் நான் சாவ போறேன், சிலுவையில் அடிக்க போறாங்க, ரத்தம் சிந்த போறேன், மறிக்க போறேன், சாவை பத்தி பேசாதீங்கன்றான். எதை பத்தி பேசாதையும்? ரொம்ப பாசிட்டிவ் திங்கர் இவர். சாவை பத்தி பேசாதீங்கன்றான். உடனே இயேசு அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் எதிராக நீ பேசுகிறாயின்றார். எந்த மனுஷனை இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் பேசினாரோ அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா இப்ப உள்ளம் உலகத்தாலும் உலகத்தின் அறிவுனாலும் நிறையுது ஐயாவுக்கு. இயேசு போயிட்டாருன்னா நமக்கு எப்படி சாப்பாடு, இயேசு போயிட்டாருன்னா நமக்கு எப்படி ஃபேமஸ், இயேசு போயிட்டாருன்னா என் வாழ்க்கை என்ன வருது, தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்காக தானே வந்தேன் நான், 3 வருஷம் இவரை தானே சார்ந்து வாழறேன், திடீர்னு இவர் போறாண்டாரு சாவரண்டாரு, இவர் செத்தாருன்னா கூடவே சேர்ந்து நாமளும் சாக வேண்டியதா இருக்கும். ஜனங்க ஒன்றும் சும்மா விட்டுற போறது இல்லை. இந்த பயம், மரண பயம் வந்த உடனே பாருங்க அவன் இப்படி பேசவும் செயல்படவும் ஆரம்பிக்கிறான். சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. அடுத்த கட்டம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப வேற மாதிரி ஹேண்டில் பண்றான் அவரை. ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு அப்படி ஒரு காரியம் நேரிடுமானால், உண்மை சிறையில் தள்ளுவாங்க, உண்மை அடிப்பாங்க, உண்மை தொந்தரவு பண்ணுவாங்கன்னா நானும் அதில் என்ன பண்ணுவேன், பங்கு பெறுவேன்றான். நானும் என்ன பண்ணுவேன் அதில். அப்பதான் சொல்றாரு, சேவல் கூவதற்கு முன்னே 3 முறை மறுதலிப்பாய் நாங்க தான் சொல்றாரு. You will betray me 3 times. என்னை 3 முறை மறுதலிப்பாய் பேதுருன்றார். ஆனா பேதுரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? இல்ல ஆண்டவரே, நீ சொல்றபடி உமக்கு நேர்ந்தால் நான் உம்மோடு கூட காவலில் வரவும் அடி வாங்கவும் உம்மோடு கூட கொலை செய்யப்படவும் நான் தயாராய் இருக்கிறேன். ஒரு அன்பான ஒரு மனுஷனை போல பேசலாம். ஒரு அன்பான 2 நண்பர்கள் இருந்தால் எப்படி பேசிப்பாங்களோ அது மாதிரி பேசுறாங்க.
என் நண்பனுக்கு ஒண்ணுன்னா எனக்கும் அதுதான்ற மாதிரி பேசுறான். ஏசு சொல்ற, இல்ல, யூ கோயிங் டு பி ட்ரை மீ, நீ என்னை 3 முறை. அவன் ஒத்துக்கவே இல்லை பாருங்க. அந்த சிலர் அறிவில்லைன்னா அப்படிதான், சூழ்நிலை வர வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏசுவே சொன்னாலும் ஒத்துக்கலாம். சூழ்நிலை வரு, ஒருத்தர் காட்டி எடுத்துட்டான், இன்னொருத்தன் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனாவது ஒன் டைம் பண்ணிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். இவன் பின்னாடியே வந்து அவருக்கு ஒவ்வொரு தொந்தரவு நடக்கும் போதெல்லாம் 3 முறை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாமே, 3 கட்டத்துல அவர் மறுதளிக்கிறான். 3ஆவது தரம் மறுதளிக்கும் போது சேவல் கூவும் போதுதான் அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. அது வரைக்கும் வார்த்தையே உள்ள இல்லை. அவருக்கும் ஆண்டவருக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. உள்ளம் தேவனை பற்றி நினைக்கவே இல்லை. மறுதளிக்கிறோமே, அப்படி பேசுறோமே நினைக்கவே இல்லை. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே இயேசு சொன்னது ஞாபகம் வருது. அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், பேதுருவும் மனம் கசந்து அவ்விடம் விட்டு கண்ணீர் விட்டு போயிட்டான். யூதாஸ் என்ன பண்ணானோ அதே தான். சரி, கண்ணீர் விட்டு போயிட்டு என்ன பண்ணான், அதுதான் இப்ப படிக்க போறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21 முதலாவது வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திரிபேரிய கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாகும். சீமோன் பேதுருவும் தித்துமு எனப்பட்ட தோமாவும் கலிலிய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபிதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதாய் இருந்தார்கள். நடக்கிற சம்பவம் என்ன? முதல் 6 வசனம் என்ன பண்ணாங்கன்றது. இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார் கேள்விப்படுறாங்க. பேதுரு கூட போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே கல்லறை காலியாக இருக்கிறத பார்க்குறாரு. கல்லறையில் யாருமே இல்லை. கல்லறையில் இயேசு வைத்த சரீரம் இல்லை. அங்கே அவனுக்கு நம்பவும் முடியல. ஏன்னா அவர் அடித்து கொன்னதை பார்த்தான், அடக்கம் பண்ணதை பார்த்தான். உயிர் தெழுத முடியுமா? ஏன்னா உயிர் தெழுதல் ஒன்றும் தினமும் நடக்கிற அன்றாட சம்பவம் ஒன்றும் கிடையாது. தினமும் அது மாதிரி இதை பார்க்குறீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் செத்துட்டாருங்க, காலைல மதியானம் பார்த்தா உயிரோடு வந்துட்டார். அது மாதிரி எதை கேட்குறோமா? கிடையாது. நடக்கிறதே கிடையாது. செத்துட்டாங்கன்னா எப்போ எடுப்பாங்க அந்த கேள்வி தான் வரும். எப்போ புதைப்பாங்க அந்த கேள்வி தான் வரும். எப்போ முடியும் அந்த கேள்வி தான் வரும். ஆனால் பேதுருக்கும் அதே மாதிரி தான், நம்மள மாதிரி தான் ஆகணும். எழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, நம்புறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. சரி, அப்போ என்ன செய்யறது? நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம். நம்ம பழைய தொழில் மீன் பிடிக்கிறது, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போகலாம். சரி, போறவன் போறான், இவன் மட்டும் போறானா? இல்லை, கூட இருந்த மற்ற சீஷர்களையும் கேட்குறான். எப்பா, நான் மீன் பிடிக்க போறேன், வரீங்களான்னு கேட்குறான். ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்த பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரே விசுவாசி பிரதர், அவன் தீர்மானிக்கிறான் பிரதர், யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு உள்ள சபையில் ஆராதனையில் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எப்படி தீர்மானிக்கிறாருன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு பாருங்க, எதுவும் இல்லை பாஸ்டர், சண்டே அன்றைக்கோ இல்லை ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறேன்னா கரெக்டாக அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகலாம், இல்லை அங்கே ஒரு இது இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்களுக்கு கிட்டே. இப்போ ஏன்னா விசுவாசம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பேசணும். உடனே நம்ம ஆளுங்க வந்து அதெல்லாம் விட்டுறாங்க. சண்டே சர்வீஸ் ஆகுது, ஆண்டவரை தேடுறதாவது எதுவாது, ஐயா கூப்பிட்டுருக்குறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது, இங்கே இந்த இது கேதரிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விசுவாசி அங்கே அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க. யாரும் திரும்பி வரதில்லை. அவன் ஒருத்தன் போனாலே மற்றவங்களாம் தெரிஞ்சிடுவான் அப்படின்றாரு. இதே வேலையை தான் பேதுருவும் பார்க்குறான். சீஷர்களை தேவன் வைத்தது நோக்கம் என்ன? இயேசு வைத்தது நோக்கம் என்ன? அவருக்கு ஹெல்ப் வேணும்ன்றதுக்கா? இல்லை, தான் சென்ற பிறகு இவர்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்றதுக்காக தான். அது பலமுறை சொல்லியிருக்கிறார் அவங்ககிட்டயே. நான் போயிடுவேன், போன பிறகு நீங்க தான் என்ன பண்ணணும்? உலகம் முழுவதும் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். என் நாமத்தை பயன்படுத்துங்க, என் நாமத்தை உபயோகப்படுத்துங்க, வியாதியஸ்தர்கள் மேல கை வையுங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் சொன்ன பிறகு, இயேசு போன பிறகு நம்முடைய வேலை இதுதான் செய்யணும்ன்ற எண்ணம் மாறி, நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களும் கூட வரீங்களான்னு அந்த மிற்ற அந்த சீஷர்களையும் கூட்டிட்டு போறான். சரி, போனா என்ன நடக்கும்? வாழ்க்கையின் ஆரம்ப கட்டாதான். இயேசு முதல் சந்திக்கும் போது எப்படி சந்திச்சான்?
முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அகப்படவில்லை. இயேசுவை விட்டு போன நிலைமை அதுதான். அவர் இல்லாமல் நல்லா வாழ்ந்துடலான்னு போகிறான், சீஷர்லாம் இருக்கிறாங்களேன்னு போனால் ஒரு மீனும் அகப்படாம, எப்படின்னா பொதுவாக இரவு நேரத்தில் போயிட்டு பகலில் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க, கிடைக்கல ஒன்றுமே. அதனால் பகல்லையும் அங்கேயே இருக்கிறானுங்க, பகல்லையும் எங்கே இருக்கிறானுங்க, கடல்லே இருக்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ வந்த உடனே இயேசு அங்கே வரார். வந்த உடனே ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், இயேசு தான் வந்திருக்கிறாருன்றது ஒருத்தருக்கும் தெரியலாங்க. யாருக்கு? வேற யாருக்காருன்னா பரவாயில்ல, 3 வருஷமா கூடையே இருந்து பழகி இருந்த ஆட்களுக்கு என்ன பண்ணல, இவர் இயேசு என்பது தெரியவில்லை. நீங்க நினைக்கலாம் ஒரு மறுரூபம் ஆயிருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுரூபமானது உண்மை, ஆனால் பார்த்து அடையாளப்படுத்துற அளவுக்கு அவர் இருந்தது உண்மை. பிரமிப்பு தான் எல்லாருக்கும் இருந்தது. ஒரு மரித்தவர் எப்படி ஒரு உயிரோடு எழுந்தார்ன்ற பிரமிப்பு தான். அவர் ஒரு அறைக்குள்ள காட்சி அளிக்கும் போது சரி, இங்கெல்லாம் பிரமிச்சு பார்த்தாங்க. ஆனால் பேதுருவை போலவோ மற்ற சீஷர்களை போலவோ இவ்வளோ தூரம் விலகி இருக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. நீங்க ஹலோ, இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசுல படிச்ச நண்பர்களை எங்கேயாவது பார்ப்பேன், எங்கேயாவது பார்த்தோன்னா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் கடவுள் கிடையாது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கிடையாது. ஏதாவது ஒரு அடையாளம் நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் சில ஆளுங்களாம் நான் பார்க்குறேன், படிக்கும் போது எப்படி இருந்தானோ அதே ஃபேஸு, அதே மூஞ்சி, அதே உடம்பு அப்படியே இருக்கிறோம். நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவோம், நீ தானே அப்படின்னா அவன் கேட்பான், பாருங்க நீ யார் என்ன. அப்போ நம்ம அவங்க கூட இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். நம்ம அங்கங்கே சம்பவம் பண்ணிட்டு வர்றதுனால அந்த சம்பவத்தை சொன்ன உடனே ஞாபகம் வச்சு, ஓ நீ தானே அது, அப்படி தான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது பல வருஷமாக இருந்தோம், ரொம்ப லாங் டைமில் பார்க்க முடியல தெரியல அப்படின்னா பரவாயில்ல. செத்து 50 நாள் கூட ஆகலை, 30 நாள் தான் ஆகுது. 30 நாளில் ஒரு மனுஷனை டோட்டலாக மறந்துட்டானுங்க. டோட்டலாக அவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு உலகத்தில் மூழ்கி போயாச்சு. எவ்வளோ பெரிய பிரிவு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? இயேசுவுக்கும் இவர்களுக்கும் இந்த மூத்த குமாரன் மாதிரி தான், உள்ளத்தின் அளவில் எந்த விதமான ஐக்கியமும் இல்லை. அவர் கூட உட்கார்ந்தோம், சாப்பிட்டோம், இருந்தோம், நல்லா இருந்தோம், ஃபேமஸாக இருந்தோம், ரைட்டு. ஆனால் எவ்விதமான தொடர்பும் உள்ளத்தில் அவங்களுக்கு அன்பில் இல்லாதபடினாலே அவர் இருப்பதே அவர்கள் அறியவில்லை என்று. அவர்கள் இருப்பதே என்ன பண்ணவில்லை, அறியவில்லை. இப்போ ஒரு செயலை செய்ய வேண்டியது, ஒரு சம்பவத்தை பண்றார். என்ன சம்பவம் அது? அவர் சொன்னதை தான் சொல்றார். வலது பக்கமா வலைகளை போடுகின்றார். வலது பக்கமா வலைகள் என்ன பண்ணுங்க, போடுகின்றார். போட்டோடனே திரளான மீன்கள் கிடைச்சதுன்னு இருக்கு. திரளான மீன்கள் கிடைச்ச உடனே இப்ப கவனிக்கணும், பாயிண்ட் அங்கதான் வருது. என்ன பாயிண்ட்? கண்டுபிடிக்கிறான். ஒரே ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார். 11 சீஷர்ல ஒரு சீஷன் கண்டுபிடிச்சிடறான். யார் அந்த சீஷன்? 6வது வசனம் பாரு, மன்னிக்கு 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன். யாருக்கு அன்பாய் இருந்த சீஷன்? இப்ப அன்பு எவ்வளவு பெரிய வேலை செய்யுது, அன்பு எவ்வளவு முக்கியமானதுன்றதை இங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். கடமைக்காக இருக்கிறவனுக்கும் அன்புல இருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். 11 பேர் அங்கதான் இருக்கிறாங்க, பேதுரு உட்பட. ஆனால் இயேசுவின் இடத்தில் அன்பின் சீஷனா இருந்த யோவானுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறவர், இருக்கிறவர், நம்மோடு பேசுகிறவர், வலது பக்கமாக வலையை போட சொன்னவர் யார்? அவர் இயேசு என்கிற அறிவும், இயேசு என்கிற ஞானமும், இயேசு என்கிற அடையாளமும் அவனுக்கு மட்டும்தான் இருந்தது. பிகாஸ் his heart is full with love. அவன் உள்ளம் தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்ட. பேர் என்ன பேர் பாருங்க அவனுக்கு, 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். யார் என்றான் அவன்? நம்முடைய உள்ளமும் அதுதான் செய்யணும். நம்முடைய உள்ளமும் தோல்வியின் மத்தியில, விரக்தியின் மத்தியில, உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் சரி, நீங்கள் தேவனோடு கூட அன்பின் ஐக்கியம், அன்பின் உறவு உங்களுக்குள்ள இருக்குமானால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, you will identify he is Lord. அவர் கர்த்தர். அவர் யார்? அவர் நடந்து சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தர். நம்புறீங்களா நீங்க? அவர் எந்த கைவிடப்பட்ட நேரத்திலும் அவர் கர்த்தர், எந்த தனிமையின் நேரத்திலும் அவர் கர்த்தர், எந்த பதிலும் கிடைக்காத நேரத்திலும் அவர் கர்த்தர், எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நேரத்திலும் அவர் கர்த்தர். எந்த உள்ளம் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும்? அன்பின் சீஷனால மட்டும்தான். இயேசுவோடு கூட அன்பின் உறவுல ஐக்கியப்பட்டிருக்கிறவனால மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியும். He is still Lord in my situation. என்னுடைய சூழ்நிலையில் அவர் கர்த்தராய் இருக்கிறார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பின் சீஷன் மட்டுமே புரிஞ்சுக்கிறான் அதை, மற்ற யாருக்கும் அது புரியல. சரி, என்ன நடந்தது அடுத்தது? அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, இப்ப கவனிக்கணும், யார் என்று கேட்ட உடனே, கர்த்தர் என்று கேட்ட உடனே
தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தான் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே, அன்பு இல்லைன்னா இதுதான் நடக்கும். எங்க குதிக்கணும்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வெறும் பக்தி இருக்குது ஆண்டவர் மேல, எனக்கு வைராக்கியம் இருக்குது, எனக்கு வெறி இருக்குதுங்க, ஆண்டவருக்காக செத்தாலும் சாவேன். ஹலோ, நேற்று கூட ஒரு நியூஸில் பார்த்தேன். ஃபாரினில் ஒரு அம்மா தான் நாய் சிக்காய் செத்து போச்சு. வயசாயிருச்சு அந்த நாய்க்கு, 12 வருஷம் கூடவே இருந்திருக்குது. வயசாகி அந்த நாய் செத்து போனதுனால இந்த அம்மா ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷனை போட்டு செத்து போச்சு. நாய் செத்ததுக்கு. ஏன்னா அது இல்லாத உலகத்தில் நான் என்ன பண்ணுவதில்லை, வாழ்வதில்லை. அதனால சாவறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா பேசக்கூடாது. சில கிறிஸ்தவர்கள் அது பேசிக்கிட்டு, ஆண்டவருக்காக நான் மரிக்கும் ஆயத்தம். சொன்னாரா உன்னை? கேட்டாரா உன்னை? உலகத்துக்கு ஒளியா இருந்தார், அந்த வேலையை பார்க்கறது இல்லை. உலகத்துக்கு உப்பா இருன்னு சொன்னார், அந்த வேலையை பார்க்கறது இல்லை. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் செய்யின்னு சொன்னது எதுவுமே செய்யறது இல்லை. எங்கேயாவது போறது, யாராவது சொன்னதை கேட்கறது, அது பைபிளில் அதை தான் சொல்லியிருக்கிறாருன்னு கவனிக்கிறது இல்லை. அவர் சொல்லிட்டாரு, ஏன்னா அவர் தாடி வச்சிருந்தாரு, வயசானவர், அவர் ரொம்ப மூத்த போதகர், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி, இந்த மாதிரி அடையாளத்தில் இருக்கிறவன் கண்டிப்பா சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் நம்புற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆண்டவருக்காக மரிக்க தயார், ஆண்டவருக்காக சாவ தயார், ஆண்டவருக்காக உழ தயார், வாழ மட்டும் தயாரா இல்லை. எதை மட்டும் தயாரா இல்லை? கல் எடுத்து கொல்ல வராங்க, ஓடி இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டா, செத்துருக்க வேண்டியவ இவருன்னா செத்துருப்பாவ. அவளுக்கு தெரியுது, சரி இவனுங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, அதனால கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. ஆனால் கொல்றதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இருக்குது, ஏன்னா இவர் பரிசுத்தமானவர். இவர் உங்களில் குற்றம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறியே கடவன். சரி, அவனா தப்பு செஞ்சவன் உணர்வஞ்சம் போயிட்டான். ஆனால் இவர் அப்படி இல்லையே, இவர்கிட்ட சிக்கியாச்சு. அப்படின்னா இவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்றாரு. நீ போய் நீ அப்படின்னு அர்த்தம், போய் வாழ்மான்னு அர்த்தம். போய் என்ன பண்ணு, அவர் வேலையே அதுதான். ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை வருதுன்னா போய் சாவுன்னு சொல்றவர் இல்லை, சீக்கிரமா முடிச்சுன்னு சொல்றது இல்லை. நவீன கிறிஸ்தவர்கள் இன்னும் வேற மாதிரிலாம் ஹேண்டில் பண்றாங்க அவரை. சீக்கிரம் வந்துடும் ஆண்டவரே, லேட் பண்ணிடாதையும். இப்போ ஏன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அவரை? அவர் தான் சொல்லிட்டு போயிட்டார்ல, திருடன் வருகிற விதமாய் வருவேன். அப்போ உன் வேலை என்ன? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. சீசர்களே கேட்கிறாங்க, எப்பொழுது ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்? இயேசு சொல்றார், பிதாவுக்கு அடுத்த வேலைகள் உங்களுடையது அல்ல, அது பிதா தீர்மானம் பண்ணுவார். நான் என்னைக்கு வரணும், என்னைக்கு 2வது வருகை இருக்கும், அதெல்லாம் அவர் தீர்மானம். அவர் வேலையை நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செய்யுங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? அது உங்களுக்கு விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள். யாரால் நடக்கிற அடையாளங்கள்? those who have faith. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? உலகத்தில் பாவம், அக்கிரமம், நோய்கள், அது இதுன்னு சூழ்ந்திருக்கிற உலகத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்துவது இல்லை. நம்புறீங்களா நீங்க? அதெல்லாமே அந்த வேலையை உலகத்துக்கு காமிக்க சொல்லுகிறார். If I believe in Christ, I will roar like a lion. நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பவனானால் சிங்கத்தை போல கர்ஜிப்பவனாக, சிங்கத்தை போல நடக்கிறவனாக இருக்கிறேன். நம்புறீங்களா நீங்க? பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதிப்பேன். நம்புறீங்களா இல்லையா? அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்புறீங்களா நீங்க? அதெல்லாம் வாழ்க்கையில உயரணும், வாழ்க்கையில செழிப்பேன், வாழ்க்கையில வளருவேன், வாழ்க்கையில பெருகுவேன், வாழ்க்கையில நிறைவு உண்டாகும், வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். இதை விசுவாசிப்பதற்கும் இதை நம்புவதற்கும் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். பிரச்சனை வந்த உடனே நடுக்கடல்ல குதிக்கிறதுக்கு இல்லை. அதுவும் கர்த்தர்னு கேட்ட உடனே குதிக்கிறது, கர்த்தர் பேரை கேட்டும் சொல்லியும் குதிக்கிறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வேலையை தான் பேதுரு செய்கிறார். அன்பின் சீசனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. கர்த்தர்னு சொன்ன உடனே அடுத்த கணமே எங்க குதிச்சாச்சு? இப்ப கடலுக்குள்ள குதிச்சாச்சு. இப்ப இவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுங்களா? ஏற்கனவே குற்ற உணர்வு. நல்ல வேலை இவனை யூதாச போல சாகல. ஆனா என்ன, நம்ம இவ்வளவு பெரிய இவ்வளவு சொல்லி நம்ம கேட்கலையே, இவ்வளவு கீழ்ப்படியாதவனா இருந்துட்டோமே, இவ்வளவு மோசமானவனா ஒரு பேதுரு நம்ம இருந்துட்டோமே என்ற அந்த குற்ற உணர்வு பாருங்க அவன் அந்த வேலையை செய்ய வைக்குது. பட் how God handle it, அதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் தேவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார்? எப்படி ஹேண்டில் பண்ணார்? அது 10வது வசனம். எட்டாவது வசனம் கவனிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குரிய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால்
படவில் இருந்து கொண்டே மீன்களுக்குள்ளே வலையை இழுத்து கொண்டு மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. கடற்கரையில் அது மாதிரிலாம் பார்த்துருக்குறீங்களா? கடற்கரையில் ஒரு கேம்ப் ஃபயர் வச்சு, கேம்ப் ஃபயரில் இன்னைக்கு சொல்லணும்னா சிக்கன் பார்பிக்யூ அதெல்லாம் பண்ண எப்படி இருக்குமோ, கடற்கரையில் அதெல்லாம் இருக்குது. நல்ல ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி நல்ல ஃபிஷ் ஃப்ரை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கடல் அலைகள் வருது, நல்லா சில்லுன்னு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. சரி, இயேசு என்ன சொன்னார்? 10ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 110 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி ஹேண்டிலிங் நடக்குது பாருங்க, தெரிஞ்சுக்கணும். வீட்டில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைன்னா யார் பஞ்சாயத்து பண்ணுவான்னு தேடக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு யார் நல்லா பஞ்சாயத்து பண்ணுவாங்க பார்ப்போம். நமக்கு சப்போர்ட்டாக யாராவது பேசுவாங்களா? உங்களுக்குள்ளே எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுறதுன்றது கற்றுக்கிடுங்க. எப்படி காம்ப்ரமைஸ் ஆகணும்? இப்படி தான். இப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கர்த்தர் என்று தெரிந்தும் கடலில் குதிக்கிறான். கர்த்தர் என்று தெரிந்தும் சீஷர்கள் விலைக்கு நடக்கிறாங்க. சரி, இவங்களை எப்படி கிட்ட கொண்டு வருது? இதுதான் உணவுன்றது அவ்வளோ முக்கியமானது. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. எப்படி கடற்கரையில் ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சொல்கிறாரு, இந்த அப்பத்தி இந்த மீனை என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து புசிக்கலாம். லெட் வி ஸ்டார்ட் டு ஈட். சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்பா. எப்பவுமே பாருங்கள், இந்த உணவு என்பது இந்த அன்பின் தொடக்கம் அல்லது பாசத்தின் தொடக்கம். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அதில். இன்றைக்கி ஒரு வீட்டில், நம்ம ஊரில் கலாச்சாரம், யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நான் பார்த்துருக்குறேன், சாப்பிட்டு போங்க அப்படின்ற டைம் போய் அப்புறம் டீ குடிச்சிட்டு போங்கன்னு வந்துச்சு. அப்புறம் தண்ணி கொடுங்கன்னு மாறிடுச்சு. இப்போ வந்து எதுக்கு வந்த அப்படின்ற லெவலுக்கு இப்போ வந்திருக்குது. ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நம்ம நாகரிகமாக வளர்றோம்ல, பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சாச்சு. அதனால் நம்ம அப்படி தான் மாறும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு தொந்தரவு போகணும். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் யாராவது வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி அவனை என்ன பண்ணாத, சேர்த்துறாத. வந்தானா யாராவது விட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பி, இல்லை பெல் அடிச்சுட்டு அவனை என்ன பண்ணிட்டோம், திரும்பி போயிருட்டோம். நமக்கே பெரிய இதுவாக இருக்குது, இதில் இவனுங்க வேற இப்படின்ற நிலைமைக்கு இப்போ ஆயிடுச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் மனுஷருடைய அன்பு என்ன பண்ணும், தனிந்து போகும், குறைந்து போகுன்றது இதில் ஒன்று. ஆனால் இப்போ இவங்களை சரி பண்ணி ஆகணும். இவங்களை என்ன பண்ணி ஆகணும்? ஆமாம், ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும்? இதை தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் இப்போ வேதத்தில் பல இடத்துல படிக்கலாம். யாக்கோபுக்கும் மாமனாருக்கும் பெரிய பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தவுடனே யாக்கோபு சொல்லாமல் கிளம்பி வந்துடுறான். ஏன்னா இந்த மனுஷன் மோசமான மனுஷன், இவர்கிட்ட சொன்ன அனுப்ப மாட்டார், கிளம்பி வந்துடுறான். ஒரு நாள் கழிச்சு அவங்க மாமனாரும் பின்னாடி துரத்திட்டு வந்து அவனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு வந்து கேட்குறாரு, 2 பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, குழந்தைய பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்ட, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னா பதில் சொல்கிறான். சொன்னால் எங்கே விடுவீர்? 20 வருஷமாக உட்கார வச்சிருக்கிறீர், என்ன இன்னொரு 20 வருஷம் உட்கார வச்சு என் வாழ்க்கையை பாழாக்கிடுவீர். அதனால தான் கடவுள் எனக்கு காமிக்கிற தேசத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன்றான். உடனே மாமனார் சொல்கிறார், என் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் பார்த்துக்கணும், கடவுள் தான் அதுக்கு உனக்கு நடுவே நிற்கணும், ஏன்னா நான் வந்து பார்க்க முடியாது பின்னாடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருவரும் சேர்ந்து அங்கே என்ன பண்ணினார்கள், விருந்து உண்டார்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்குது. ஈசாக்கு எதிர்த்து அவனுடைய எதிரிகள், சத்துருக்கள், ராஜாவை எதிர்க்கிறான், அபிமெலேக்கு எதிர்த்து ஒரு கட்டத்தில் திரும்பி வரான். ஈசாக்கு வந்து என்ன பண்ணாலும் வளர்றான், என்ன பண்ணாலும் ஆசீர்வதிக்கப்படுறான். அவனுடைய வளர்ச்சி, அவனோட ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியலன்ற அந்த அயற்சியில வந்து ஈசாக்கிட்ட வந்து சொல்றான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமேன்னு சொன்ன உடனே ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் இருக்குது. என்ன பண்ணினான் இருக்குது? இந்த விருந்து என்பதே பாருங்க, அது அன்பின் ஒரு கிரியை, அன்பின் ஒரு பெரிய அடையாளம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய நபர்களையும் அது காம்ப்ரமைஸ் பண்ணிடும், சால்வ் பண்ணிடும். அது புரியுதுங்களா உங்களுக்கு? சின்ன வயசில் நிறைய அப்பாவுக்கு பிடிக்காதெல்லாம் செய்யும் போது பாருங்கள் செம்ம அடி விழும். விழும் போதில் எங்கள் அப்பா ரெகுலராக ஒன்று பண்ணுவார். அடி விழும் போதே ரொம்ப வலிக்கும். வலித்த பிறகு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருக்கும். என்னென்னா, எப்படி அடித்து அரை மணி நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். வண்டி எடுப்பார், என்னை பின்னாடி உட்கார வைப்பார், தாகிரா ஹோட்டல் கூப்பிட்டு போவார். மனம் விரும்பின பிறகு சிக்கன் பிரியாணியும் பரோட்டாவும் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? அடியும் விழும்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் அடுத்த நாள் இருந்து அப்பான்னு கூப்பிட்டு அப்படியே சகஜமாகிடும் வாழ்க்கை. நேற்று அடிச்சாரு அவர் இது வச்சுக்கிறேன் அப்படின்லாம் வராது மனசில். ஏன் வரல? இந்த சாப்பாடுன்னு ஒன்று கொண்டு போயிட்டு அவங்க உட்கார வச்சு அவர் சாப்பிட மாட்டார். ஆனால் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, ஏன்னா வீட்டில் தம்பி இருக்கிறான் தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு வேலை எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் ரெகுலராக நடக்கும். ஏன்னா நம்ம அப்போ ரெகுலராக பண்ணுறது ஏதாவது ஒன்று அவர் பிடிக்காத பண்ணுறது, அடி வாங்குறது, அது ஒரு பழக்கமாகவே இருந்தது நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், அது காம்ப்ரமைஸ்ன்றது அப்படி தான் வரும். இன்றைக்கும் அப்படி தான். உங்கள் குடும்பங்கள்லையோ பிள்ளைகள்கிட்டயோ எது பிரச்சனைனா அடிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகிடணும் உடனே. மனைவி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறா, பேச மாட்டேன்றா, ஒரு மாதிரியாக இருக்கிறா, நல்லா ஹோட்டலாக பார்த்து செலவு, இதை கல்யாணம் பண்ணதே ஒரு செலவு, இதுக்கு அதுக்கு மேலே ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றும் உருப்படாது. எந்த பாஸ்டர் கூப்பிட்டு ஜோம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நீங்களே தலைக்கீழிருந்து குட்டிகரன் நினச்சாலும் ஒன்றும் மாற போகிறது இல்லை. எப்படி அன்பு கூற சொல்லி இருக்குது எபேசில் போதிக்கிறார் பவுல். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல புருஷர்களே உங்கள் மனைவிகளை நீங்கள் அன்பு கூறுங்கள்ன்றார். கிறிஸ்து எப்படி சபையை நேசிச்சார்? He given and shed his blood and whole life. கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நேசித்தார் இருக்குது. எதை கொடுத்து நேசித்தார் இருக்குது? ஜீவனை கொடுத்து சபையை நேசித்தாரா. புருஷனையும் அப்படிதான் நேசிக்க சொல்றது. ஹலோ, she may be unworthy, அதை ஒத்துக்கிறேன். அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் ஓசியாவை எடுத்தேன். ஓசியாவில் ஒரு பாயிண்ட் லாஸ்ட் வீக்கு சொல்ல மாட்டேன். இவ்வளோலாம் பண்ணிட்டு போனாலையா அவ, 2 குழந்தைங்களாம் விட்டுட்டு அவனையும் விட்டுட்டு போயிட்டாலையா. போயிட்டு பிறகு அவங்ககிட்ட திருப்பி சொல்றார், மறுபடியும் அவளை சேர்த்து கொள்றார். மறுபடியும் அவளை என்ன பண்ணு, ஏற்கனவே அவளை கல்யாணம் பண்ணதே மிகப்பெரிய அவமானம், பிரச்சனை. அவள் இப்படிப்பட்ட ஒருத்திக்கு 2 குழந்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் வச்சிருந்தேன், அதை விட்டுட்டு ஒருத்தி போறா, மறுபடியும் சேர்த்து கொள்ளுன்றார் இந்த மனுஷன். சேர்த்துக்கிறான் போயிட்டு. ஏன்னா கடவுள் சொல்றாரு என்னுடைய மக்களை இப்படியே சேர்த்து கொள்றேன்றார். என்னுடைய மக்களை என்ன பண்றேன் நான், அவங்க தவறு செஞ்சாங்க தான், திருப்பி தவறு செய்யறாங்க தான், என்னை விட்டு விலகி தான் போறாங்க, அவங்களுடைய உள்ளத்துக்கும் என் உள்ளத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. there is nothing mutual between them, but still I love them, still I care for them. இன்னும் நான் நேசிக்கிறேன், இன்னும் அவங்களை நான் என் பக்கமாய் நான் அவர்களை இழுத்துக் கொள்கிறேன். இது அப்படி ஒரு தீர்க்கதரிசியை வச்சு நடைமுறை வாழ்க்கையில சாத்தியம்ன்றதை அங்கே செஞ்சு காட்டுறாங்க. பேதுரு கிட்ட அப்படிதான் ரிட்டர்ன் ஆகுறாரு. பேதுரு வராரு, எகிரி குதிக்கிறாரு, ஓடுறாரு. அதுக்காக விட்டுற முடியுமா? முடியாது. வா உட்காரு, சாப்பிடு. என்ன நடந்தது கவனிங்க மாற்றத்தை. 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். யார் இடத்துல பார்த்து கேட்கிறாரு? தனக்கு துரோகம் செய்த ஒரு நபர், தன்னை தெரியாது என்று மறுதளித்த ஒரு நபர். அது ஒரு முறை இல்லை, 3 முறை மறுதளித்த ஒரு நபரை பார்த்து கேட்கிறாரு. அது கேட்கிற கேள்வியில அதுவே நியாயம் இல்லை. நியாயம் இல்லாத கேள்வியை தாண்டி இன்னும் ஒன்று அதிகமாக போகுது. ரொம்ப பேராசைப்படலாமா? ரொம்ப என்ன பேராசை? அன்பு கூறுவானா, மறுதளிச்சவன் போய் அன்பு கூறுவானான்றதை தாண்டி இவர்களிலும் என்னை நீ அதிகமாய், எவ்வளவு பெரிய பேராசை பாருங்க அவருக்கு. இது பேதுரு இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி இல்லை, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி. அதான் ஆண்டவர், உனக்கு 1000 நன்மைகளை நான் கொடுத்துருப்பேன், உனக்கு 1000 கடல் இருக்கும், மீன் இருக்கும், எல்லாம் இருக்கும், உனக்கு பணம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல சொந்தக்காரங்களுக்கு இருக்கலாம், உறவு இருக்கலாம், நல்ல சுற்றுச்சூழல் இருக்கலாம், many things to forget God. பல விஷயங்கள் கடவுளை மறக்கிறதுக்கும் மறக்கடிக்கிறதுக்கும் இருக்குது உலகத்தில். இல்லைன்னா மறுதளிக்கிறதுக்கு இல்லை, இருக்குது. இதன் மத்தியில இவர்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாய். ஒரு விசுவாசி உடைய வேலை தான், ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? உலகத்தில் வாழும் பொழுது எதுல போட்டி இருக்குது? எல்லாரை காட்டிலும் நான் தேவனை அதிகமாய் அன்பு கூற வேண்டும். ஏன்னா அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய எண்ணம், ஆசை, விருப்பம் எல்லாமே. அந்த விசுவாசியை விட நான் நல்ல புடவை கட்டிடணும், அந்த விசுவாசியை விட நல்ல கார் வாங்கிக்கணும், அந்த விசுவாசிக்கும் போட்டி இதுல இருக்கக்கூடாது. ஹலோ, போட்டி இதுல தினமா இருக்கணும். அவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அன்பு கூற வேண்டும். அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய ஏக்கம், எண்ணம் எல்லாமே. பேதுரு இடத்துல அதுதான் வெளிப்படுத்துறார். இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அன்பு கூறுகிறாயா? பதில் என்ன அதுக்கு? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 16. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆவது கவனிங்க, 17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இவ்வளோ கொடூரமான ஒரு, நம்ம லாங்குவேஜில் சொன்னால் இவ்வளோ கொடூரமான ஒரு அன்பு, இவ்வளோ கொடூரமான ஒரு காதலை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருத்தன் நிராகரிச்சுட்டு போயிருக்கிறான், ஒருத்தன் டினை பண்ணியிருக்கிறான், ஒருத்தன் வந்து பிட்ரை பண்ணியிருக்கிறான், ஒருத்தன் 3 முறை மறுதளிச்சிருக்கிறான், ஒருத்தன் அன்ஃபிட்டு, கர்த்தர்னு கேட்டவனே கடலை குடிச்ச பாவி அவன். இவங்கிட்ட போய் திருப்பி 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 என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? எதை கேட்கிறாரு? அவங்கிட்ட எதை கேட்கிறாரு? இஸ் அன்ஃபிட். அவர் நினைச்சாருன்னா அவர் அன்பு கூறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கலாம், ரொம்ப படித்தவங்களாம் இருக்கலாம், ரொம்ப 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 நல்லவங்களாம் இருக்கலாம். பட் லவ் இஸ் தட். அன்பு என்பது அதுதான். அது வெறுக்கலாம், நிராகரிக்கலாம், எதோ ஒன்றா செய்யலாம். ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும், இவர்களை எல்லாரை காட்டிலும் நீ என்னில் எந்த அளவுக்கு போகுதுன்னா, எப்போ ஆளை விடுறா சாமி, அந்த மாதிரி அன்பு கூர்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் முதல்ல அது மாதிரி தான் அன்பு கூறணும். அவர் ஒரு நாள் சலிச்சு போகிறதில்ல. ஆனால் அந்த அளவுக்கு அன்பு கூறணும் பாருங்க. எந்த அளவுக்கு சலிப்பு உண்டாயிருது பேதுருக்கு. துக்கம் அடைஞ்சு சொல்கிறேன், ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், என் உள்ள உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணவன் தான் இல்லைன்னு சொல்ல, நான் உண்மை காட்டி நான் உண்மை விட்டு விலகி போனவன் தான், மறுதளிச்சவன் தான். பட் ஸ்டில் யூ நோ, இன்னும் உமக்கு நல்லா தெரியும், நான் உண்மை என்ன பண்ணுகிறேன், அன்பு கூறுறேன். அதை நான் வாயில சொல்ல முடியாது, செயலை செஞ்சு காட்டுறேன். இயேசு அதுக்கு நம்ம பதில் கொடுத்தாரு. அதை கவனிக்கணும் பாருங்க. 18 நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். என்ன பதிலாங்க? இவ்வளவு நேரம் படிச்சதோடைய பாயிண்ட் அதான். நேசிக்கிறாயான்னு 3 முறை கேட்டாரு. ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதோடு முடிஞ்சிடல. நேசித்தேன் அல்லது நேசிக்கிறேன் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய விலை அவன் கொடுக்க போறான். இயேசு அது சொல்றார், உன் முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். என்ன முடிவு? சிறு வயதுல நீ இஷ்டப்படிபடி நீ நடந்துபடிலாம் நடந்துகிட்டு இருந்த, ஓடிக்கிட்டு இருந்த, வந்துகிட்டு இருந்த, தேர் இஸ் நோ கண்ட்ரோல். ஆனா உன் முதிர் வயது ஆகும்போது உன் மரணம் உன் கையில் இருக்க போறது இல்லை. என்னை நீ அன்பு கூறுவதனால உனக்கு மரணம் உண்டாக போதுன்றார். எதனால மரணம் உண்டாக போகுது? அப்படியே தான் நடந்தது. பேதுரு அவருடைய மரணம் எப்படி இருந்தது? சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுவை நேரடியாக சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, சிலுவையை தலைக்கீழே திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. தலையை கீழே வச்சு கையும் காலையும் மேலே வச்சு அடிச்சு கொடூரமாக அவனை கொண்டு போடுறாங்க பேதுருவை. he offered for it. இதுதான் இங்கே சொல்றார். பேதுரு அதுக்கு தன்னை முன் கொடுத்தான். ஏன்னா அதுதான் கடந்த வாரம் அவங்க படித்து முடிச்சிருந்தேன் ரோமர் 8வது அதிகாரத்தில். மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். எதை விட்டு பிரிக்க முடியாது? என்னை தலை கீழே போட்டு அடித்து தொங்க விட்டாலும் சரி, அன்பு இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். நம்புறீங்களா நீங்க அதை? அவன் மறுதளிச்சவனா இருக்கலாம், அவன் 3 முறை மறுதளிச்சு பின்வாங்கி போனவனா கூட இருக்கலாம். பட் அவன் தேவனை அன்பு கூற ஆரம்பிச்சுட்டா அந்த உள்ளம், அந்த இருதயம் அவருக்காக மரிக்க வேண்டும், அந்த அன்புக்காக மரிக்க என்ன பண்ணுகிறதாங்க? he proved the love of God. அவ்வளவுதான். சாகிறதாங்க பாயிண்ட் இல்லை. பாயிண்ட் எது? இயேசுவை நேசித்ததுனால அவன் செத்தான், இயேசுவை அன்பு கூர்ந்ததுனால அவன் மரித்தான். எவ்வளவு பெரிய மரணம் பாருங்க. அர்த்தமுள்ள மரணம் மாறுது. உலக மரணம் அப்படி இல்லை. உலக மரணம், ஒரு தலை காதல் மரணம்லாம் நம்ம கேள்விப்படுறோம், படிக்கிறோம், நிறைய இருக்குது. அது இது இல்லை. அதால ஒரு பிரோஜனமும் இல்லை. அதால என்ன லெசன் எடுக்க முடியும்? அப்படி சாவணும்னா ஊர்ல 3/4 பேர் செத்து போய் கிடப்பான் இன்னைக்கு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நேசிச்சேன் கிடைக்கல, நேசிச்சேன் விரும்பினா வரல அப்படின்னா எவ்வளோ பேர் செத்து போயிருப்பான் நாட்டில், உலகத்தில்? அதெல்லாம் இல்லை. எது நிற்குது அங்கே? அந்த அர்த்தமுள்ள ஒரு அன்புக்குள்ள வரான். இதுக்கு முன்னாடி 3 வருஷம் கூட இருந்தேன், சாப்பிட்டேன், போனேன், வந்தேன், இப்படி தான் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பேதுரு பேசுறாரு. இந்த பேதுரு, எந்த பேதுரு? நேசிக்கிறேன் என்று சொன்ன பேதுரு, மனம் திரும்பின பேதுரு. இப்ப இயேசுவோடு உள்ளத்துல முழுமையா மியூச்சுவலா அன்பு கூர்ந்த பேதுரு சொல்றாரு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் ஆரம்பிக்கிறார். யாரை ருசி பார்த்தது உண்டானால்?
கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை, கர்த்தர் அன்புள்ளவர் என்பதை, கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை உங்கள் உள்ளம் ருசி பார்த்தது உண்டானால் நீங்கள் சகல துர்குணத்தையும் விட்டு விலகுவீர்கள். சகல துர்குணத்தையும் விட்டு என்ன பண்ணுவீர்கள்? விலகுவீர்கள். சகல பாவத்தையும் விட்டு விலகுவீர்கள். சகல அக்கிரமத்தையும் விட்டு விலகுவீர்கள். சகல தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை விட்டு விலகுவீர்கள். which transform you. அதான் கேள்வி அங்க. எது உங்களை இப்படி மாற்றுகிறது? எது உங்களை மறுபடியும் பழைய அந்த மறுதலிக்கிற நிலைக்கு கொண்டு போகாமல் தடுக்கிறது என்றால் உங்கள் உள்ளம் இப்பொழுது கர்த்தரை நேசிக்கிற உள்ளமாக மாறி இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை உங்கள் உள்ளம் கர்த்தரை நேசிக்குதுன்னா நான் சொல்றேன், அது என்னவானாலும் சரி, you will love God continually. தேவனை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் தொடர்ச்சியாக அன்பு கூறுவீர்கள். எதுவும் தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. நம்புறீங்களா நீங்க? nothing will separate from the love of God. பிரச்சனை இல்லாம இல்ல வாழ்க்கையில, ஆனால் பிரச்சனையின் மத்தியிலே கடந்த வாரம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன், நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு தோல்வி இருக்குதாம இருக்குது, ஆனால் என்னை அன்பு கூறுகிறவர் ஒருவர் உண்டு என்கிற அறிவு, என்னை அன்பு கூறுகிறவர் ஒருவர் உண்டு என்கிற உணர்வு, என்னை அன்பு கூறுகிறவர் ஒருவர் உண்டு என்கிற ஞானம், எனக்கு என்னை அன்பு கூறுகிறவர் ஒரு உண்டு என்கிற விசுவாசம், நம்பிக்கை, நான் சொல்லுகிறேன் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நிறுத்தும். நம்புறீங்களா நீங்க? வசனம் அப்படிதான் நமக்கு போதுக்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்புறீங்களா நீங்க? எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்கும்படியான கிருபைக்காக நன்றி. எங்களை நேசித்தவர், அன்பு கூர்ந்தவர், எங்கள் உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கும், அன்பு கூறவும் எங்களை அழைத்திருக்கிறவர், எந்த சூழ்நிலையிலும் உம்மை அன்பு கூறும்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா என்பது மட்டுமே உம்முடைய மனதின் ஏக்கமும் மனதின் எண்ணமுமா இருக்கிறது. தேவரீர் இன்னும் உம்முடைய இருதயத்தை, உம்முடைய மனதை, உம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும்படியான உணர்வு எங்களுக்கு உண்டாகும், அறிவு உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும். உம்மை விட்டு விலகி நடக்கிற காரியங்களில் இருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்வீராக. உம்மண்டை எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி. தேவரின் நல்ல தகப்பனாக எங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி. நீர் எங்களை அன்பு கூறுவதனாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பேதுருவை போல தேவரீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். You know everything. We still love you. நாங்கள் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறோம், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறோம், இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே நடக்க நீர் எங்களுக்கு உதவியும் பலத்தையும் தருவீராக. அருமையான நேரத்தில் கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மை, உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.